அகாடமி. பிஜிடிஆர்பி எஜுகேஷனோட எல்லா யூனிட்டுமே நம்ம யூனிட் வைஸா கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 7 எஜுகேஷனல் இவாலுவேஷன். இந்த வீடியோல கம்ப்ளீட் யூனிட் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் இதுல இருக்கு. ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இந்த சேனலுக்கு புதுசோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பிஜிடிஆர்பிக்குன்னு இந்த எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆர்டரா இருக்கும். நம்ம இது வரைக்கும் யூனிட் 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுல யூனிட் 3 மட்டும் நம்ம பண்ணல, கடைசியா பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க. முடிஞ்சா உங்க கையில நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மேம் எனக்கு நோட்ஸ் எடுக்க முடியல, எனக்கு இது பிடிஎஃப்ஸா இருந்தா ஈஸியா இருக்கும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு அகாடமி இருக்கு. இது எடியோம் அகாடமி. எங்களோட ஃபோன் நம்பர் 6363048562. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க ஆப் லிங்க் உங்களுக்கு குடுக்குறோம். இல்லனா இதுக்கு கீழயே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆப் லிங்க் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி இத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது 300 ரூபீஸ்க்கு எல்லா 10 யூனிட்டோட பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்க அத டவுன்லோடபிள் தான். டவுன்லோட் பண்ணியும் நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ யூனிட்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்லனாலும், இல்ல மேம் இப்பதான் நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல்லனாலும், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு அப்படியே டக் 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 டக்குன்னு போயிடும் டைமு. ஸோ அப்படியே ஒவ்வொரு யூனிட்டா பாருங்க. கூடவே உங்களுக்கு மேஜர் பேப்பர் இருக்கு, ஜிகே இருக்கு, தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ கரெக்ட்டா ஒரு டைம் டேபிள் செட் பண்ணி கன்சிஸ்டன்ட்டா படிங்க. கண்டிப்பா முடியும் நம்மளால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல யூனிட் 7 எஜுகேஷன் இவாலுவேஷனோட கம்ப்ளீட் யூனிட் பார்க்க போறோம். ஓகே. ஸோ என்னலாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா இதுல? இதுல ஃபுல்லா டெஸ்ட் பத்தி இருக்கு நமக்கு. இவாலுவேஷன் பத்தி தான். ஓகே. கம்ப்ளீட்டா இவாலுவேஷன் பத்தி இதுல பிரின்சிபல் ஆஃப் இவாலுவேஷன் இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெஸ்ட்னா என்ன? அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றோம்னா, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டுக்கு என்னெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு இருக்கு. எதெல்லாம் அசஸ்மென்ட் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு இருக்கு கடைசியா. ஓகேவா? ஆரம்பிச்சுருவோமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இதுல எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, முதல்ல டெஸ்ட்னே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நமக்கே தெரியும் டெஸ்ட் எதுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல ஒரு டெஸ்ட் பண்ணணும்னா, அதுக்கு டீச்சர் எவ்ளோ விஷயம் செட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒண்ணு டெஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டா இருக்கலாம். இல்ல நான் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டா இருக்கலாம். ஸ்டாண்டர்டைஸ்டுனா ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ராப்பரா செட் பண்ணி, இதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் அண்ட் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம்னா, அது ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். அது எல்லாருக்குமே ஈக்குவல் தான். ஓகேவா? இத யூஸ் பண்ணி ரேங்கிங் பண்றது அதெல்லாம் இருக்கும். அது ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். இந்த நான் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்ங்கிறது ஜஸ்ட் டீச்சர் கிளாஸ்ல அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு இந்த குழந்தை இப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க இல்லையா? அதெல்லாம் நான் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா பார்ப்போம் இதுல. ஓகே. ஸோ டெஸ்ட்ங்கிறதே ஒரு சிஸ்டமேட்டிக் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு இன்ஸ்ட்ருமென்ட் யூஸ்டு டு மெஷர் எதெல்லாம் மெஷர் பண்றோம்? அந்த குழந்தையோட நாலேட்ஜ், அது ஸ்கில் என்ன? என்னலாம் தெரியுது? அந்த குழந்தையோட எபிலிட்டி என்ன? அந்த குழந்தை எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது? ஓகேவா? இது எல்லாமே ஒரு டெஸ்ட்ல ஒரு டீச்சர் வந்து பார்க்க வேண்டியது. ஓகே. கீ ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்கும்? ஒண்ணு நான் ஆப்ஜெக்டிவா பண்ணலாம், இல்ல சப்ஜெக்டிவா பண்ணலாம். எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்ஜெக்டிவ் இந்த வேர்டு வந்தாலே அப்ஜெக்டிவ்னா எப்படி இருக்கும்னா, நான் ஒரு 4 ஆன்சர் குடுத்துட்டு, அதுலேருந்து அந்த குழந்தை செலக்ட் பண்ணுது இல்லையா? அத தான் நம்ம அப்ஜெக்டிவ் டைப்புன்னு சொல்றோம். ஓகேவா? இந்த சப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சர் கேட்கிறோம். ஓப்பன் எண்டடா இருக்கும். அதே மாரி ஓப்பன் எண்டட்னா என்னன்னா, அந்த குழந்தை தனக்கு என்ன தோணுதோ சொல்லலாம். அதோட எமோஷன்ஸ்க்கு நம்ம வேல்யூ பண்றோம். அத தான் சப்ஜெக்டிவ் சொல்லுவோம். அதோட ஓன் நாலேட்ஜ் என்னன்றத நம்ம செக் பண்ணணும். அததான் நம்ம சப்ஜெக்டிவ் சொல்றோம். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டிவ்னா நம்மளே ஒரு ஆன்சர்ஸ் குடுத்துட்டு அது 4த்துல ஏதோ செலக்ட் பண்ணுது. ஓகேவா? அந்த மாரி இருந்தா ஆப்ஜெக்டிவ் டைப். இது சப்ஜெக்டிவ். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இதுல. அதே மாரி டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ்லயும் நம்ம கண்டக்ட் பண்ண முடியும். ஒண்ணு பென் பேப்பர் டெஸ்ட்டா இருக்கலாம். இல்ல ஓரல்ல பண்ணலாம். இல்ல பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வந்தாலே ஏதோ ஒரு பசங்க பண்ணி காட்டுது. அங்க ஸ்கில் இருக்கு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுதோ, இல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதோ, ஏதோ ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் குழந்தை பண்ணுது. அத தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டுன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அடுத்தது. இதோட பர்ப்பஸ் என்ன? எதுக்காக நம்ம வந்து பண்றோம்? குழந்தைக்கு என்ன தெரியுது? இ நம்ம என்னலாம் ஹெல்ப் பண்ண முடியும்? அதுக்கு தான் டெஸ்ட் தேவைப்படுது. இல்லையா? அந்த குழந்தை ரியல் நாலேட்ஜ் என்ன இருக்கு? அந்த குழந்தைக்கு நம்ம என்னலாம் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணி, இன்னும் கொஞ்சம் அந்த குழந்தைய நம்மள இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம். நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது கம்பேரிசன் டேபிள் சொல்றோம். மெஷர்மென்ட், அசஸ்மென்ட், இவாலுவேஷன் குடுத்துருப்பாங்க. மெஷர்மென்ட்னா என்னன்னா,
மெஷரபிளா இருக்கிறது. நம்பர்ஸ்ல நமக்கு வரும். நியூமரிக்கலா இருக்கும். இப்போ ஒரு சயின்ஸ் எக்ஸாம் வைக்கிறோம். அதுல ஒரு 40 மார்க்ஸ் அந்த குழந்தை எடுக்குதுன்னா, அது மெஷர்மென்ட் அவ்வளோதான். அசஸ்மென்ட்னா என்னன்னா, அந்த 40 மார்க்ஸ் அந்த குழந்தை எடுத்திருக்கு. 100க்குன்னா நான் பார்க்குறேன். ஸோ 40 மார்க்ஸ் எடுத்திருக்கு. நியூமரிக்கலாவும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட ப்ராப்ளம் என்னன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓ! இங்க வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு அந்த குழந்தை. இப்படி இருக்கு. இதனால குறைஞ்சிருக்கும். மேபி அவருக்கு மெமரி இல்ல. வரையறது கம்மியா ஏதோ ஒண்ணு சயின்ஸ் கலெக்டடா நான் யோசிக்கிறேன். கிளாஸ்ல அசஸ் பண்றேன் இது. எவ்ரிடே ப்ராசஸ்ல வர்றது இது. அசஸ் பண்ணி நான் எடுக்கிறேன். ஓகே. இதனால குறைஞ்சிருக்கும். இங்க நம்ம இன்னும் கொஞ்சம் குழந்தைக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் அசஸ்மென்ட். இந்த அசஸ்மென்ட் வச்சு நான் என்ன பண்றேன், இவாலுவேட் பண்றேன். ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு வரேன். ஓகே. இந்த குழந்தையோட எபிலிட்டி இப்படி இருக்கு. நம்ம இது பண்ணலாம். இந்த இவாலுவேஷன் மட்டும் என்னன்னா, நமக்கு 2 விதத்துல ஹெல்ப் ஆகும். ஒண்ணு அந்த குழந்தைய பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு அந்த டீச்சருக்கு ஒரு வேள அந்த டீச்சிங் மெத்தட் சரியா இல்லாம இருந்திருக்கலாம். இல்ல அந்த கரிக்குலத்துல எதனா சேஞ்ச் கொண்டு வர்றதா இருக்கலாம். நெறைய விஷயம் இருக்கு இவாலுவேஷன்ல மட்டும். ஓகேவா? இவாலுவேஷன்ங்கிறது ஒரு பிராட் டெர்ம். அத நெறைய இடத்துல இவாலுவேஷன் தான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இவாலுவேஷன்ங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட்ன்னு அர்த்தம். நம்ம அதுலருந்து ஒரு முடிவுக்கு வர்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வரும். ஓகே. ஜட்ஜ்மெண்ட். ஒரு முடிவுக்கு வர்றத இவாலுவேஷன் சொல்றோம். ஸோ கன்ஃப்யூஸ் ஆவாதீங்க. மெஷர்மென்ட்னா நியூமரிக்கலா நமக்கு ஒரு விஷயத்த செக் பண்றோம். அட்ரிபியூட்ஸ்னா என்ன? அந்த குழந்தையோட எந்த விஷயத்த நம்ம செக் பண்றோமோ அது அட்ரிபியூட் சொல்றோம். நம்பர்ஸ்ல இருக்கும். அந்த நம்பர யூஸ் பண்றது, அந்த அது மத்த ப்ராசஸ்லாமும் இருக்கு அசஸ்மென்ட்ன்னு. அத அசஸ் பண்றோம். அந்த குழந்தை எங்க வீக்கா இருக்கு, எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அத வச்சு நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம தயார்படுத்துறோம். அந்த குழந்தைக்கு. இவாலுவேஷன்னா கடைசியா ஜட்ஜ்மென்டலுக்கு வரும். ஸோ ஜட்ஜ்மென்ட் அந்த மாரி வந்தாலே அது இவாலுவேஷன். ஓகேவா? ஸோ நேச்சர் இதுல எப்படி இருக்கும்னா, இது குவான்டிடேட்டிவ்னு சொல்றோம். குவான்டிடேட்டிவ்னாலே நியூமரிக்கல். குவான்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. குவான்டிட்டி வெஸ் குவாலிட்டேட்டிவ்னா, குவாலிட்டேட்டிவ்ல மத்த ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம செக் பண்ணுவோம். அந்த குழந்தை பிஹேவியரல் ப்ராப்ளம் எதனா இருக்கா? ஃபோக்கஸ் பண்ணுதா? ஓகேவா? இல்ல அந்த குழந்தைகிட்டயே வேற எதனா இல்ல டிராயிங் நல்லா பண்ணுது. மத்த விஷயம் ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணுது. ஒரு எஸ்ஸே அழகா எழுத வருது. ஸோ நெறைய விஷயம் இருக்கும். இல்லையா? எப்படி குழந்தை ஒரு கொஸ்டின் கிளாஸ்ல கேட்குது. அது எல்லாமே குவாலிட்டேட்டிவ். ஓகேவா? நம்பர்ஸையும் தாண்டி இன்னும் மத்த ஆஸ்பெக்ட்ஸ் செக் பண்றது குவாலிட்டேட்டிவ். ஸோ அசஸ்மென்ட்ல எல்லாத்தையும் பார்க்குறோம். இது 2த்தையும் வச்சு நம்ம ஜட்ஜ்மென்டலுக்கு வரோம் இல்லையா? அத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இவாலுவேஷன் சொல்றோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இதோட பர்ப்பஸ் என்ன? அது குழந்தை பண்ணோடத நம்பர்ஸ்ல நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அது வந்த நம்பர்ஸ மத்தது கிளாஸ்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண உதவுது நமக்கு அசஸ்மென்ட். ஒண்ணு டீச்சிங் சைட்லயும் இருக்கலாம், லேர்னர் சைட்லயும் இருக்கலாம். நெக்ஸ்ட் இத வச்சு நான் ஒரு டிசிஷனுக்கு வரேன் இல்லையா? கடைசியா கிரேடிங் குடுக்கறதா இருக்கட்டும், ப்ரமோஷன், பாலிசி சேஞ்சஸ். அதான் எவாலுவேஷன் வந்து ஒரு பெரிய ஆஸ்பெக்ட். பிராடர் அது. ஒரு பாலிசி ஒண்ணு கொண்டு வராங்கனாலும், அத வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க. எப்படி அது வொர்க் ஆகுது? எங்க சேஞ்சஸ் கொண்டு வரணும்? அது. ஓகேவா? ஸோ ஒரு கிரேடிங் குடுக்குறது இப்ப லாஸ்ட் ஒரு எக்ஸாம் வைக்கிறோம் இல்லையா? இப்ப ஆனுவல் எக்ஸாம் பண்றோம்னா, அதெல்லாம் இவாலுவேஷன். கடைசியா பண்றதெல்லாம் இவாலுவேஷன். அடுத்தது ஸ்கோப் என்னன்னா, இது ஒரு நேரோவா இருக்கும். வெறும் நம்பர்ஸ் மட்டும் பார்க்குறோம். இது கொஞ்சம் பிராடரா இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்குறோம். அந்த அப்சர்வேஷன், ஃபீட்பேக், ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்னாலே என்ன? தான் பண்ணது ரைட்டான்னு நம்ம சரி பார்க்கிறது. அதுதான் ரிஃப்ளெக்ஷன். பிரதிபலிக்குது. கண்ணாடி எப்படி பிரதிபலிக்குது? அதே தான் ரிஃப்ளெக்ஷன் சொல்றோம். ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது இன்னும் பிராடஸ்ட். எல்லாத்தையுமே பார்க்கும். ஓகே. ஜட்ஜ்மெண்டல். ஒரு முடிவுக்கு வர உதவுறது இவாலுவேஷன். ஓகேவா? எங்க கோல், அவுட்கம், ஸ்டாண்டர்ட்ஸ், வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது நம்பர்ஸ், ஸ்கேல்ஸ் அண்ட் மார்க்ஸ்ல இருக்கும். இது மெஷர்மென்ட். இது அசஸ்மென்ட். அசஸ்மென்ட்ல இதெல்லாம் இருக்கும். அசைன்மென்ட், அப்சர்வேஷன், போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோங்கிறது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஓகேவா? அந்த குழந்தையோட குழந்தை பண்ற வொர்க்ஸ நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்றோம். ஓகேவா? இதோட டைப்ஸ்லாம் இருக்கு. நம்ம அது பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் இது ஜட்ஜ்மென்ட் பண்றதுக்கு எனக்கு உதவுது. டிசிஷன் மேக்கிங்க்கு எது உதவுதுன்னா, இது இவாலுவேஷன். ஸோ இதுல எக்ஸாம்பிள் பார்த்தா இது 40. 40 அவுட் ஆஃப் 50 எடுக்குது குழந்தை. இங்க ஸ்டூடண்ட்ஸோட ப்ராஜெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறேன். இதுல நம்பர்ஸ்ல மட்டும் இல்ல, மத்த விஷயங்களும் செக் பண்றேன். அந்த குழந்தை எந்த அளவு அத வந்து வேர்ட்ஸ் எல்லாம் கோர்வையா எழுதியிருக்கு. ஓகேவா? அது எப்படி கரெக்ட்டா எல்லார்கிட்டயும் கரெக்ட் எல்லாத்தையும் மத்த ஆஸ்பெக்ட்ஸ் அதான் மெயினா. எல்லார்கிட்டயும் கரெக்ட்டா டேட்டா கலெக்ட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே இருக்கு அது அசஸ்மென்ட்ல. இது அந்த குழந்தை இது கத்துக்குச்சா, ஜட்ஜ்மெண்டலுக்கு வர்றதுக்கு உதவுது. ஸோ இதோட டைம் ஃப்ரேம் மெஷர்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு தடவை எக்ஸாம் இப்ப யூனிட் டெஸ்ட் பண்றோம். அத மாரி பண்றோம் இல்லையா? இது கன்டினியூஸ் அண்ட் பீரியாடிக்கலா பண்றோம். இது மெயினா அந்த எண்ட் ஆஃப் த யூனிட்டா இருக்கும், இல்ல டெர்மா இருக்கும், இல்ல இயரா இருக்கும். ஓகேவா? எந்த அளவுக்கு அந்த லேர்னிங் அவுட்கம் நடந்திருக்கு பார்க்குறோம் இல்லையா? அதுதான் இவாலுவேஷன். இது டெஸ்ட் அண்ட் ஸ்கேல்ஸ் வச்சு பண்றோம். ஏன்னா நியூமெரிக்கலா நமக்கு கிடைக்குது. நம்பர்ஸ்ல கிடைக்குது. இது இந்த ரூப்ரிக்ஸ்ன்றதும்
இதுவும் என்னன்னா, அந்த குழந்தை இப்போ ஒரு எஸ்ஸே ஒண்ணு குழந்தை காட்டுதுன்னா, அதுக்கு நம்ம மார்க்ஸ் குடுக்குறோம் இல்லையா? அததான் நம்ம ரூப்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்கோரிங் கைடுன்னு சொல்லுவோம் அது. நம்ம கடைசியா இது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம் ரூப்ரிக்ஸும். குவிஸோ, ரிஃப்ளெக்ஷனோ, பியர் ரிவ்யூ. அதே மாரி பியர் ரிவ்யூனா கூட இருக்கிற குழந்தைங்க பண்ற ரிவ்யூ. ஸோ இது. கடைசியா பண்றது இவாலுவேஷன். ஆப்ஜெக்டிவிட்டினா ஹைலி ஆப்ஜெக்டிவா இருக்கும். ஏன்னா கரெக்ட்டா ஒரு மார்க்ஸ் இந்த கொஸ்டினுக்கு இந்த மார்க் தான் குடுத்துர்றோம் இல்லையா? மெஷர்மென்ட்ல. இது 2மே கலந்திருக்கும். ஆப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ். இது கேன் பி சப்ஜெக்டிவ். ஏன்னா, நம்ம எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம். ஜட்ஜ்மென்ட்க்கு வரோம் இல்லையா? ஸோ இது சப்ஜெக்டிவாவும் இருக்கும். கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வரோம். ஓகேவா? இங்க நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்க்குறோம். இவாலுவேஷன். இது டேட்டா இருக்கு. இது பிளஸ் இன்டர்பிரிட்டட் டேட்டா. நமக்கு கிடைச்ச டேட்டா. இது டேட்டானா அந்த குழந்தைங்க எடுக்கிற மார்க். இது ப்ராசஸ்ட் அண்ட் இன்டர்பிரிட்டட் டேட்டா வித் ஜட்ஜ்மென்ட். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் இங்க ஹவ் மச் எவ்வளோ எடுத்தாங்க அவ்வளோதான். இங்க விட் அண்ட் ஹவ் வாட் அண்ட் ஹவ் வெல் எப்படிலாம் போயிருக்கு? என்ன பண்ணாங்க? அது. வாட் டஸ் இட் மீன்? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கொண்டு வரோம்? கன்க்ளூஷன், ஜட்ஜ்மெண்டல். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அது ஃபோக்கஸ். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம பார்த்தது மெஷர்மென்ட், அசஸ்மென்ட், இவாலுவேஷன். இது ரொம்ப முக்கியம் இது. ஓகேவா? மெஷர்மென்ட்னா நம்பர்ஸ்ல இருக்கும். அசஸ்மென்ட்னா இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸும் இருக்கும். நம்ம டே டு டே கிளாஸ்ல பார்த்து பண்ற ப்ராசஸும் இருக்கும். அடுத்தது நமக்கு இருக்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டெஸ்ட். ஒரு டெஸ்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? ஓகேவா? ஒரு டெஸ்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படிலாம் இருக்கும்னா, டெஸ்ட் என்ன பண்ணுது? இப்ப நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னா, அத நான் ப்ராப்பரா, எஃபெக்டிவா முதல்ல கண்டக்ட் பண்ணணும். அந்தந்த பேக்கிரவுண்ட்க்கு ஏத்த மாரி, அந்த பசங்களுக்கு ஏத்த மாதிரி பண்றதும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதெல்லாமும் கன்சிடர் பண்ணணும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும். அங்க ஈக்குவலாவும் இருக்கணும். அக்யூரேட்டா இருக்கணும். யூஸ்ஃபுல் ஃபார் போத் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஓகே. இப்ப கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். இப்ப கேரக்டரிஸ்டிக்ஸ பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு. பட் நமக்கு குடுத்தது இந்த ஆப்ஜெக்டிவிட்டி, ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி இந்த 3 தான் நமக்கு இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆப்ஜெக்டிவிட்டி, ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி. ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவிட்டினா என்னன்னா, நம்ம முன்னயே பார்த்தோம் இல்லையா? நம்ம ஒரு கொஸ்டின் குடுத்துடுறோம். ஆன்சர்ஸ் அங்கேயே 4 ஆப்ஷனுக்குள்ள இருக்கும். அத செலக்ட் பண்றாங்க. ஸோ, அதுல பெருசா அவங்க திங்க் பண்றதுக்கு இருக்காது. ஸோ, ஃப்ரீடம் ஃப்ரம் பெர்சனல் பயாஸ். இங்க பெர்சனல் பயாஸ் இருக்கு. அதுல இப்ப டீச்சர் நெனச்சது குடுக்க முடியாது. அங்க இருக்கிற ஆன்சருக்கு நம்ம வேல்யூ பண்றோம். அதுதான். ஸோ, ஆல் ஸ்கோரர்ஸ் கிவ் சேம் மார்க்ஸ் ஃபார் சேம் ஆன்சர்ஸ் அவ்வளோதான். ரிலையபிலிட்டி இந்த வேலிடிட்டின்ற வேர்ட் தெரிஞ்சுக்கணும். ரிலையபிலிட்டினா கன்சிஸ்டன்சின்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலிடிட்டினா அக்யூரசின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இது 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரிலையபிலிட்டினா கன்சிஸ்டன்சினா இன்னைக்கு நான் ஒரு ஒரு ஒண்ணு பசங்க படிச்சுட்டாங்க. அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 டேஸ் கழிச்சு வைக்கிறேன். பட் பசங்க அப்படி இப்படி ஒரே மாதிரி தான் மார்க் எடுக்குறாங்கன்னா, ஓகே. அந்த டெஸ்ட்டும் சரி, பசங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி, அது கரெக்ட்டா இருக்கு. அதுதான் ரிலையபிலிட்டி. ஓகேவா? அக்யூரசிங்கிறது நான் என்ன டெஸ்ட் வைக்கிறேனோ, அதுக்கு அந்த பசங்களுக்கு என்னலாம் கொஸ்டின் செட் பண்ணா, அத நான் கரெக்ட்டா அந்த பசங்கள பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் லெவல புரிஞ்சுக்க முடியும். அந்த மாரி நான் ஒரு கொஸ்டின் செட் பண்றேன் இல்லையா? அதுதான் வேலிடிட்டி. வேற ஒண்ணுமே இல்ல. அக்யூரேட்டா பண்ணணும். ஓகே. இப்போ சயின்ஸ் ஒரு டாபிக் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்றேன்னா, அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா கேட்கணும். அதுல நான் கரெக்ட்டா அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிற மாரி கொஸ்டின் கேட்கணும். அதுதாங்க அக்யூரசி. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நமக்கு 3 தான் இருக்கு. அப்ஜெக்டிவிட்டி, ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி. ரிலையபிலிட்டினா கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். வேலிடிட்டினா அக்யூரசி. ஓகேவா? இது ஒரு கீ டெர்ம் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு இருக்கிறது ஆப்ஜெக்டிவிட்டி. இந்த 3மே இங்க கொஞ்சம் டீட்டெயில்டா நான் குடுத்துருக்கேன். அவ்வளவுதான். ஓகே. ஸோ ஆப்ஜெக்டிவிட்டி அதே மாதிரி. பெர்சனல் பயாஸ் இருக்காது. அதே மாரி கீ ஃபீச்சர்ஸ் என்ன? டெஸ்ட் ஐட்டம் ஸ்கோரிங்லாம் கரெக்ட்டா டிஃபைன்ட் ஆயிருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ரிலையபிலிட்டி நம்ம சொல்றது என்னது? கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி, இந்த ஸ்டெபிலிட்டி, ரிப்பீட்டபிலிட்டி இந்த கன்சிஸ்டன்சினா, இப்ப நான் ஒரு மார்க் எடுக்கிறேன். அந்த குழந்தை 42 அவுட் ஆஃப் 50 எடுக்குது. நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் அதே அதே டெஸ்ட் தான். அதே டெஸ்ட்னா, அதே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற அதே மாதிரி ஒரு ஒரு சிலபஸ் எடுத்து நான் குடுக்குறேன். அதே மாதிரி குழந்தை எடுக்குதுன்னா, ஓகே. உண்மையாவே அந்த குழந்தை ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் குடுக்குற டெஸ்ட் நம்பகத்தன்மை. ரிலையபிள்னா தமிழ்ல நம்பகத்தன்மைன்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்புற மாதிரி இருக்கு. ப்ராப்பரா இருக்கு. ஸோ ரிலையபிள் டெஸ்ட் கிவ்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் ரிசல்ட் வந்துச்சுன்னா, கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்ட நம்ம நம்பலாம். அதான் டிபெண்டபிள் அண்ட் கன்சிஸ்டன்ட்ன்னு சொல்றோம். ஓகே. இதிலேயே நமக்கு ஒரு டைப்ஸ் ஆஃப் ரிலையபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. இந்த டைப்ஸ் ஆஃப் ரிலையபிலிட்டினா என்னன்னா, இது ஒரு 3ஆ பிரியும். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட், ரீடெஸ்ட்ன்னு சொல்றோம். இப்போ ஒரு டெஸ்ட்டே திருப்பி வைக்கிறோம் இல்லையா? 2 டிஃபரண்ட் டைம்ஸ்ல வைக்கிறோம் இல்லையா? அதுதான் நம்ம டெஸ்ட், ரீடெஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஸ்ப்ளிட்
ஆஃப்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரே டெஸ்ட்ல என்ன பண்ணுவேன், ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் வச்சிருப்பேன். இல்ல the ஆட் கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம், ஈவன் கொஸ்டின்ஸ். பட் அதே சிலபஸ், அதே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஏதேதோ டாபிக் கிடையாது. ஒரே டாபிக், அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அத வந்து நான் பிரிச்சு வைப்பேன். அதுக்கப்புறம் அந்த மார்க்ஸ பார்ப்பேன். அது தெரியும்போது எனக்கு தெரியும். ஓரளவு என்னோட டெஸ்ட் வந்து ப்ராப்பரா இருக்கு. குழந்தைங்க எடுக்கிற மார்க்க வச்சு நமக்கு புரியும். அடுத்தது இன்டர் ரேட்டர்னா, ஒரு ஆன்சர் ஷீட்டையே 2 பேர் வேல்யூ பண்றாங்க. ஓகேவா? அவங்க இவாலுவேட் பண்ணும்போதும் நமக்கு மார்க் ஓரளவு சேமா வருதுன்னா, ஓகே நம்ம டெஸ்ட் ப்ராப்பரா இருக்கு. ஒரு நம்புறா மாதிரி இருக்கு. அததான் நம்ம ரிலையபிலிட்டின்னு சொல்றோம். ஸோ டெஸ்ட், ரீடெஸ்ட், அப்புறம் ஸ்பிளிட் ஆஃப், அப்புறம் இன்டர் ரேட்டர். ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது வேலிடிட்டி. இந்த வேலிடிட்டி நெக்ஸ்ட் அக்யூரசின்னு சொல்றோம். அது கன்சிஸ்டன்சி. வேலிடிட்டினா என்னது? அக்யூரசி. ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட டெஸ்ட் வந்து இப்ப அதான் நான் சொன்னேன்ல ஃபோட்டோசிந்தசிஸ்னா அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறோம்ல, அதுதான் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ அத பத்தி இங்க இருக்கு எல்லாமே. ஸோ வேலிட் டெஸ்ட் என்ன பண்ணும்? அக்யூரேட்டா நம்மளோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன? இந்த ஆப்ஜெக்டிவ்னா நம்மளோட நோக்கம் என்ன? ஓகேவா? இது புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அத மாதிரி நான் கொஸ்டின் செட் பண்ணேன்னா, அதுதான் அதோட வேலிடிட்டி. ஓகே. அடுத்தது நமக்கு இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் வேலிடிட்டின்னு சொல்றோம். இந்த டைப் ஆஃப் வேலிடிட்டில என்னலாம் இருக்குன்னா, கன்டென்ட் வேலிடிட்டி, கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி, கிரைட்டீரியன் வேலிடிட்டின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் வேலிடிட்டில நமக்கு என்ன இருக்கு? கன்டென்ட், கன்ஸ்ட்ரக்ட், கிரைட்டீரியன். இந்த கன்டென்ட்னா என்னன்னா, நான் நினைக்கிற எல்லா கன்டென்ட்டும் இப்ப நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அந்த கன்டென்ட்லாம் அதுல எல்லாமே ஆட் ஆயிருக்கா? அது கன்டென்ட் வேலிடிட்டி. கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டினா அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அதே மாதிரி இப்போ சயின்ஸ் நாலேஜ்னா சயின்ஸுக்கு நிறைய திங்க் பண்ணணும் பசங்க. எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ் இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேனா என்னோட டெஸ்ட்டில் அது. இப்போ மேத்ஸா இருந்தால் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கணும் இல்லையா? அது கன்ஸ்ட்ரக்டிவ். அதை மாதிரி நான் கொஸ்டின் செட் பண்ணும். கிரைட்டீரியன் வேலிடிட்டிங்கிறது இது படிச்சா பின்னாடி அந்த குழந்தைங்களுக்கு எப்படி உதவுது அதெல்லாமும் இருக்கு. ஓகேவா? இது ஏன்னா நம்மளது நிறைய கண்டினியூஸா இருக்கும் சில சிலபஸ். அது கிரைட்டீரியன் வேலிடிட்டி. ஸோ இது உதவுமா பின்னாடி அந்த மாதிரி. ஸோ கன்டென்ட்னா நம்மளோட கன்டென்ட் எல்லா நம்ம என்ன டெஸ்ட் வைக்கிறோமோ ஸோ அதோட எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியிருக்கோமா. கன்ஸ்ட்ரக்ட்னா அந்த கொஸ்டின்ஸ் ரியலாவே எல்லாத்தையும் மெஷர் பண்ணுதா. கிரைட்டீரியன்ங்கிறது உதவும். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது டைப் ஆஃப் டெஸ்ட் நம்ம சொல்றோம். இந்த டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ்னு பிரிக்கலாம். அப்புறம் நார்ம் ரெஃபரன்ஸ்ட், கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டுன்னு பிரிக்கலாம். இது வெறும் டெஸ்ட்ல மட்டும் வராது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னும் சொல்லுவாங்க, ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷனும் சொல்லுவாங்க. ஸோ எது வந்தாலும் இதுதான். மெயினா பேசிக்கா இதுதான். அது கூட எது வந்தாலும் அந்த கொஸ்டின பார்த்து பண்ணுங்க. ஓகேவா? ஃபார்மேட்டிவ்னு வந்துச்சுனாலே, ஃபார்மேட்டிவ்னா ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் சொல்லுவோம். டியூரிங் த லேர்னிங் ப்ராசஸ் இதுதான் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸ்ல நடந்துட்டு இருக்கும்போதே அந்த குழந்தை ஒரு ஆன்சர் பண்ணுது. அந்த குழந்தை சம்டைம்ஸ் அத பண்ண மாட்டேன்து. அதெல்லாம் ஒரு டீச்சர் அசஸ் பண்றாங்க இல்லையா? அத தான் நம்ம ஃபார்மேட்டிவ்னு சொல்றோம். இது அசஸ்மென்ட் ஃபார் லேர்னிங். இதுதான் அதோட க்ளூ. இங்க ஃபார்ன்னு வரும். இது கூட கொஸ்டினா கேட்பாங்க. அசஸ்மென்ட் ஃபார் லேர்னிங்னா ஃபார்மேட்டிவ்னு அர்த்தம். ஓகேவா? இதனால என்ன ஆகும்? பசங்களுக்கு ஆன்கோயிங் ஃபீட்பேக் குடுப்பாங்க டீச்சர். உடனே ஃபீட்பேக் வரும். நல்லா பண்ண. இங்க இங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது கன்டினியூஸா இருக்கும். லோ ஸ்டேக் டெஸ்ட்ன்னு இருக்கும். இது லோ ஸ்டேக்னா என்னன்னா, நார்மல் சின்ன சின்ன கிளாஸ் டெஸ்ட்டெல்லாம் லோ ஸ்டேக்ன்னு சொல்லுவோம். ஹை ஸ்டேக் டெஸ்ட்னா இந்த மாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஆனுவல் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் ஹை ஸ்டேக்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாரி இது டயக்னாஸ்டிக் இன் நேச்சரா இருக்கும். அடுத்தது டயக்னாஸ்டிக்னா இதுல பார்க்குறாங்க, எங்க பசங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டுபிடிச்சுட்டு, பசங்களுக்கு அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க டீச்சர். அததான் டயக்னாஸ்டிக் சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் குவிஸ், கிளாஸ் டிஸ்கஷன் வைக்கிறதோ, ஷார்ட் அசைன்மென்ட், கான்செப்ட் மேப் இது எல்லாமே எக்ஸாம்பிள் அது. ஓகேவா? ஸோ இது எந்த இடத்துல இப்போ டீச்சர் டெய்லி அந்த குழந்தைக்கு வந்து ஃபீட்பேக் குடுத்து இம்ப்ரூவ் பண்ணும்போது, அந்த குழந்தையோட லேர்னிங் கேப் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும். எங்க குழந்தைக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு டீச்சருக்கு தெரியுது. அதுதான் ஃபார்மேட்டிவ். ஃபார்மேட்டிவ் டெஸ்ட், அசஸ்மென்ட், இவாலுவேஷன் எது வந்தாலும் ஆன்கோயிங்கா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது சம்மேட்டிவ் டெஸ்ட்ன்னு சொல்றோம். இந்த சம்மேட்டிவ் வந்துச்சுன்னா அசஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. படிச்சு முடிச்ச உடனே பண்றது சம்மேட்டிவ் டெஸ்ட். ஓகேவா? அட் த எண்ட் ஆஃப் த லேர்னிங் யூனிட் ஆர் டெர்ம் பண்றோம். எந்த அளவுக்கு அங்க லேர்னிங் ப்ராசஸ் நடந்திருக்கு அது பார்க்கறதுக்காக. டு ஜட்ஜ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி டீச்சரோட மெத்தட்ஸையும் இதுல பார்த்துக்கலாம். அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பரா இருந்துச்சா? கிரேட் குடுக்க உதவுது அதுக்கெல்லாம். இது ஃபைனல். அப்புறம் ஐஸ்டேக் எக்ஸாம். ஐஸ்டேக் டெஸ்ட்னால வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்.
இந்த இடத்துல ரிசல்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், இதெல்லாம் சரியா? ஸோ ஃபைனல் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம், போர்டு எக்ஸாம், எண்ட் ஆஃப் சாப்டர் அந்த மாதிரிலாம் பண்ணா ஹை ஸ்டேக்ஸ் சொல்லுவோம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ ஜட்ஜ்மெண்ட், சம்மரி ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? அடுத்தது வந்து நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட்ன்னு இருக்கு நமக்கு. இந்த நார்ம் ரெஃபரன்ஸ்டு வந்தாலே, இப்போ நார்மலா இப்போ யுஜிசி நெட்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் பெர்சன்டைல்ல சம்டைம்ஸ் குடுப்பாங்க. ரேங்க்ஸ் பெர்சன்டைல்ல வரும். அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம கூட வந்து ஒரு இப்போ இங்கிலீஷ்னா இப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் எழுதுறேன்னா, இப்போ எனக்கு 60 பெர்சன்டைல்னு எனக்கு குடுக்குறாங்கன்னா, 60 பெர்சன்டைல் கிடையாது. பெர்சன்டைலுக்கும் பெர்சன்டேஜ்க்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? 60 பெர்சன்டைல் எனக்கு நான் மார்க் எடுத்தேன்னா, எனக்கு பின்னாடி 60% ஆஃப் பீப்பிள் இருக்காங்கன்னு அர்த்தம். என் கூட எழுதுனவங்களோடயே நான் கம்பேர் பண்றது தான் நார்ம் ரெஃபரன்ஸ்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அசஸ்மெண்ட் கம்பேரிங் ஸ்டூடெண்ட் டு அதர்ஸ். என்னோட எழுதினவங்களோடய என்ன கம்பேர் பண்ணி பார்க்கறது. இப்போ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதுதானே. நம்ம அவங்களோட கம்பேர் பண்றது. அதான் பெர்சன்டைல்ல வரும். பெர்சன்டேஜ் கிடையாது. பெர்சன்டைலுக்கும் பெர்சன்டேஜ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ டு ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க எந்த இடத்துல நிக்கிறாங்கன்னு தெரியுது. அதுதான் ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் நடத்தும். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஐக்யூ டெஸ்ட், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே. ஸோ ரிலேட்டிவ் அச்சீவ்மெண்ட்னா நம்ம அந்த குரூப்ல எங்க நம்மளோட பொசிஷன் எங்கன்றது நமக்கு தெரியுது. அடுத்தது நமக்கு இருக்கிறது கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட்ன்னு சொல்றோம். இதுக்கு ஒரு ப்ரீ டிஃபைன் கிரைட்டீரியா. கிரைட்டீரியானா இப்போ ஒரு 60 மார்க்ஸ் எடுத்தா தான் பாஸு. 60 மார்க்ஸ் எடுத்தா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீ போவன்னு சொல்றோம்ல, அது ஒரு கிரைட்டீரியா. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு அத நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்ட்க்கு நம்ம வந்து எடுக்கணும் மார்க்ஸ். அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கிரைட்டீரியான்னு சொல்றோம். ஓகேவா? இது எதுக்குன்னா, டு அச்சீவ் வெதர் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னாலே நோக்கம்னு அர்த்தம். ஒரு கட் ஆஃப் ஸ்கோர் வச்சிருக்காங்க இல்லையா? அதுதான் கிரைட்டீரியா. ஓகே. இது எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸ்கூல் லெவல், யுஜிசி நெட். ஏன் யுஜிசி நெட் நம்ம இதுக்கு ஒரு கட் ஆஃப் ஸ்கோர் நமக்கு வருதுல்ல. அதனால யுஜிசி நெட் குவாலிஃபையிங் டெஸ்ட். அதே மாரி யுஜிசி நெட் எக்ஸாம் நார்ம்லயும் சேரும். எப்ப நார்ம்ல சேரும்? பெர்சன்டைல்ல மார்க் வரும். ஓகேவா? இது ஏன் இந்த இடத்துல வருதுன்னா, இதுக்கு கட் ஆஃப் போட்டு அந்த கட் ஆஃப்ல இருக்கவங்க மட்டும் தான் பாஸ்ன்னு சொல்றோம்ல, அது கிரைட்டீரியா. ஸோ மெஷர்ஸ் அப்சல்யூட் அச்சீவ்மென்ட் காட்டுது. ஓகேவா? ஸோ இது வந்து இங்க டேபிள்ல இருக்கு. அவ்வளோதான். இப்போ ஃபார்மேட்டிவ்னா என்ன? இது ஆன்கோயிங்கா நடக்குது. சம்மேட்டிவ்ங்கிறது கடைசியா ஜட்ஜ்மெண்ட் கடைசியா என்ன வருதுன்னு காட்டுறது சம்மேட்டிவ்னு சொல்றோம். நார்ம் ரெஃபரன்ஸ்டுங்கிறது நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம். ரேங்கிங்க்கு உதவுறது நார்மு. கிரைட்டீரியாங்கிறது ஒரு கிரைட்டீரியா செட் பண்றது டு செக் அப்ஜெக்டிவ் மாஸ்டரி. நமக்கு அந்த மாஸ்டரினா என்னது? இது நமக்கு புரிஞ்சுதா? இந்த அளவு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமான்னு தெரியறது தான் மாஸ்டரி. ஓகேவா? ஸோ இது அதோட டேபிள். அடுத்தது நமக்கு இருக்கிறது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்ன்னு நம்ம சொல்றோம். இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னா என்னன்னா, இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு. அச்சீவ்மெண்ட்னா என்னது? இது வந்து ஒண்ணு நம்ம படிச்சு முடிச்சோன பண்றது அச்சீவ்மெண்ட். ஸோ பசங்களுக்கு இந்த அளவு புரிஞ்சிருச்சா? லேர்னிங் அவுட்கம் வந்துருச்சா? இல்லையா? நம்ம ஒரு ஒரு இப்போ ஒண்ணு சொல்லிக் குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு லேர்னிங் அவுட்கம் எழுதுவோம். இது படிச்சு முடிச்சோம்னா பசங்களுக்கு என்னலாம் தெரிய வரும்? அதுதான் லேர்னிங் அவுட்கம். ஓகேவா? இது எதுக்கெல்லாம் தேவைப்படுது? அந்த டீச்சிங் எஃபெக்டிவா இருந்துச்சா? ஸ்டூடண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கமோட ஒத்து போகுதா? ஓகேவா? இதுக்கு. ஸோ இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கன்டென்ட் பேஸ்டா பண்ணி பார்க்கலாம். ஒரு நார்மலா ஒரு டெஸ்ட்டோ, சிலபஸோ வச்சு சிலபஸ்லருந்தோ டெஸ்ட் வச்சு பார்க்குறோம். கன்டென்ட் பேஸ்ட் அச்சீவ்மென்ட். பசங்க இந்த அளவு ஒரு 99க்கு மேல எடுக்குறாங்க, 100 எடுக்குறாங்கன்னா, ஓகே ஃபுல்லா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அது கன்டென்ட்ல ஸ்ட்ராங் அவங்க. ஆப்ஜெக்டிவ் ஓரியன்டட்னா, நம்ம ஆப்ஜெக்டிவ் நம்ம நோக்கத்து ஒரு நெறைய பேர் இது தெரியணும்னு நெனைக்கிறது பசங்க தெரிஞ்சிருச்சா? அதுதான் ஆப்ஜெக்டிவ் ஓரியன்டட். ஓகேவா? ஸோ இந்த மாரியும் பண்றாங்க. அடுத்தது ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் நான் ஸ்டாண்டர்டைஸ்டாவும் நம்ம பண்ணலாம். ஸ்டாண்டர்டைஸ்டா டீச்சர் ஒண்ணு செட் பண்ணி அந்த மாரி ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். இல்ல டீச்சர் அவங்களே ஒரு நான் ஸ்டாண்டர்டைஸ்டா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க இது புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு செக் பண்ணலாம். ஸ்கோரிங் அதே மாரி குவான்டிடேட்டிவா இருக்கும் இதுல. டைம் பவுண்ட் இதுல கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் இன்டர்வல் பட் சம்டைம்ஸ் டைம் பவுண்ட் இதுல இருக்கும். ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக் இன்டர்வல்ஸ்ல பண்றாங்க. யூனிட் பண்றாங்க. அப்புறம் டெஸ்ட், அப்புறம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் அந்த மாரி பண்றாங்க. இது அச்சீவ்மெண்ட்னால என்னன்னா, ஒண்ணு பண்ணி முடிச்ச உடனே பண்றது, பசங்களுக்கு அந்த பசங்க எந்த அளவுக்கு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, அத கண்டுபிடிக்கிறது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். ஆப்டிட்யூட் டெஸ்ட்ங்கிறது என்னன்னா, பசங்களோட எபிலிட்டி என்னன்னு பார்க்கிறது. அந்த பசங்களோட பொட்டன்ஷியல் என்ன? இது வந்து நம்ம ஒண்ணு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பண்றது ஆப்டிட்யூட் டெஸ்ட். இந்த பசங்களால எந்த அளவுக்கு திங்க் பண்ண முடியும்? இது எந்த அளவு பண்ண முடியுங்கிறத ஆப்டிட்யூட்ன்னு சொல்றோம். ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் அச்சீவ்மென்ட் அண்ட் ஆப்டிட்யூட் கொஞ்சம். அச்சீவ்மென்ட்ங்கிறது என்ன படிச்சிருக்காங்க, அதுக்கு எந்த அளவு பசங்க
அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்டிட்யூட் பின்னாடி என்ன பண்ணலாம்? அந்த லேர்னிங் அவங்களுக்கு பொட்டன்ஷியல் என்ன இருக்கு? பின்னாடி அவங்க இந்த குரூப்ல சேர்றதுக்கு கூட உதவும். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் ஆப்டிட்யூட். ஓகேவா? அதே மாரி அச்சீவ்மென்ட்ல அந்த பசங்களோட மாஸ்டரி ஆஃப் அ சப்ஜெக்ட் தெரியும். இதுல ஜெனரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபிலிட்டீஸ் தெரியும். ஓகேவா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அடுத்தது என்னன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்தாலே இங்க எதுனா ஒரு ஸ்கில்ஸ் பசங்க பண்ணி காட்டுறது. டூயிங் எ ரியல் ஆர் சிமுலேட்டட் டாஸ்க். சிமுலேஷன்னாலே என்னன்னா, அவங்களே ஒரு இப்போ ஒரு சிமுலேஷன் அதே மாதிரி நம்ம லேர்னர் சென்டர்ல கூட சொல்லுவோம். சிமுலேஷன்னாலே என்னன்னா, ஒரு ரியல் லைஃப் திங் வந்து பண்ணி காட்டுறது. அந்த இடத்துல அவங்க எப்படி ரியாக்ட் பண்றோம்னு காட்டுறது. அந்த மாரி அட்மாஸ்பியர் டீச்சர் குடுப்பாங்க. பசங்க பண்ணி காட்டுவா. அது சிமுலேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாரி ஏதோ ஒண்ணு பசங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி காட்டுறது. ஓகேவா? அது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ்ல சேரும். ஓகேவா? ஏதோ ஒண்ணு. வொகேஷனல் ட்ரெய்னிங்கோட ஸ்கில் பேஸ்ட் எக்ஸாம் இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அசஸ்மெண்ட்ஸ் ஏதோ ஒண்ணு பண்ணி காட்டும்போது பெர்ஃபார்மன்ஸ் அதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு சிலபஸ்ல இருக்கிறது டயக்னாஸ்டிக் அண்ட் ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட் நம்ம சொல்றோம். இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட்னா என்னன்னா, எப்பயுமே ஃபார்மேட்டிவ்க்கு அடுத்தது டயக்னாஸ்டிக் பார்க்குறோம். ஃபார்மேட்டிவ்ல ஆன்கோயிங்கா பசங்க எப்படி இருக்காங்க? என்ன பண்றாங்க? அதுக்கப்புறம் நம்ம பண்றது டயக்னாஸ்டிக் டெஸ்ட். இதுல பசங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நமக்கு புரியும். இந்த இடத்துல பசங்க நல்லா பண்றாங்க. இங்க வீக்கா இருக்காங்க. ஸோ இங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அது டயக்னாஸ்டிக். ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட்ங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் சக்சஸ். அதான் ப்ரொக்னாஸ்டிக். இது நல்லா பண்றான். நாளைக்கு இவனுக்கு இது பண்ண முடியும். அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட். ஓகேவா? இதுல எங்க ஃபோக்கஸ் பண்றோம்? எங்க பசங்களுக்கு தெரியல. ஓகேவா? அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றது டயக்னாஸ்டிக். டயக்னாஸ் பண்றது எங்க தப்பு நடக்குது? எந்த இடம் குழந்தை வந்து வீக்கா இருக்கு அந்த இடம். இதுல அவங்க கேப்பபிலிட்டிய பார்க்கறது ப்ரொக்னாஸ்டிக். இது பிஃபோர் ஆர் டூயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறோம். இது யூசுவலி பிஃபோர் இன்ஸ்ட்ரக்ஷன் பிகின்ஸ் நம்ம ப்ரொக்னாஸ்டிக் பார்க்குறோம். ப்ரொக்னாஸ்டிக் முன்னாடியே பார்க்குறோம் நம்ம. இது கொஞ்சம் நேரோவா இருக்கும். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் டாபிக்க மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றது, இல்ல ஏதோ ஒரு ஸ்கில்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம். இது கொஞ்சம் ப்ராடா இருக்கும். பசங்களோட ஜெனரல் எபிலிட்டி பார்க்குறோம் ஃபுல்லா. அவங்க ஆப்டிட்யூட் என்னன்னு பார்க்குறோம். அந்த கோர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ ரெடி ஆயிருக்காங்க. கோர்ஸ் ரெடினஸ் பார்க்குறோம். இது நேச்சர் வந்து ஆஃபன் டீச்சர் மேடா இருக்கும். இது மேபி இன்ஃபார்மலா இருக்கலாம், ஃபார்மலா இருக்கலாம். ஃபார்மலா பண்ணலாம். ஏதோ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அதான். இது ஆஃபன் ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்குல்ல, ஃபார்மலா இருக்கு. எப்பயும் ஃபார்மல், இன்ஃபார்மல் இருக்கு இல்லையா? இன்ஃபார்மல்னா சாதாரணமா டீச்சர் ஒரு கொஸ்டின் கேட்கறது, இன்ஃபார்மலா கேட்டு கூட பண்றது. ஃபார்மல்னா ப்ராப்பர் டெஸ்ட் கண்டக்ட் பண்றது. இங்க ரெமெடியல் டீச்சிங் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயக்னாஸ்டிக்ல. இங்க கைடன்ஸ், ஸ்ட்ரீம் செலக்ஷன் அதெல்லாம் பண்றது இதுல ப்ரொக்னாஸ்டிக்ல. ஓகேவா? ஸோ டயக்னாஸ்டிக்ங்கிறது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டுபிடிக்க உதவுது. ப்ரொக்னாஸ்டிக்ன்றது ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது அவங்க கேப்பபிலிட்டி இருக்குன்னு பார்க்கறது ப்ரொக்னாஸ்டிக். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் சொல்றோம். இது ஒரு கிளாஸ்ல வந்து வெறும் அகாடமிக்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, எல்லா திங்ஸும் ஒரு குழந்தைக்கு செக் பண்ணணும்னு கொண்டு வந்தது இந்த கன்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். இத பொறுத்தவரைக்கும் நம்ம எதுலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்? ஸ்காலஸ்டிக்ன்னு சொல்றது, ஸ்காலஸ்டிக். இந்த ஸ்காலஸ்டிக்ன்றது ஃபுல்லா நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் கிட்டயே இருக்கும். லாங்குவேஜ், மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி. இதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்றோம்? அசஸ்மென்ட் டூல்ஸ்னா பசங்கள நம்ம அசஸ் பண்ண என்னெல்லாம் யூஸ் பண்றோம்? ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறோம், குவிஸ் பண்றோம், அசைன்மென்ட் குடுக்குறோம், ப்ராஜெக்ட் குடுக்குறோம், ஓரல் ஒர்க், போர்ட்ஃபோலியோ. நான் சொல்றேன். இது வந்து போர்ட்ஃபோலியோனா பசங்களோட ஒர்க் நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிறது. இங்க ஸ்காலஸ்டிக்ல எல்லாமே இருக்கும். லைஃப் ஸ்கில்ஸ். பசங்களோட ஆட்டிட்யூட்ஸ் எப்படி இருக்கு? இமோஷனல் எப்படி இருக்கு? பசங்களோட திங்க் பண்ற பவர் எப்படி இருக்கு? எப்படி குழந்தைங்க ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், மியூசிக், டிராமா எல்லாமே அது எல்லாம் ஸ்காலஸ்டிக்ன்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் எப்படி டீச்சர் அசஸ் பண்றாங்க? அப்சர்வ் பண்றாங்க. செக்லிஸ்ட்ன்னு பண்ணுவாங்க. இது பின்னாடி பார்க்க போறோம். செக்லிஸ்ட்னா இதெல்லாம் பண்றாங்களான்னு டீச்சர் செக் பண்றது. அனெக்டோட்டல் ரெக்கார்டுங்கிறது என்னன்னா, அந்த குழந்தை பண்ற சில விஷயம்லாம் இருக்குல்ல கிளாஸ்ல, அத ரெக்கார்ட் பண்ணி டீச்சர் வைக்கிறது. எதனா ஒரு திங், ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒண்ணு அந்த சமயத்துல நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம் அது. நெக்ஸ்ட் பியர் அசஸ்மென்ட், செல்ஃப் அசஸ்மென்ட் இது எல்லாமே. ஓகேவா? இது எல்லாமே ஸ்காலஸ்டிக் அசஸ்மென்ட்ல டீச்சர் அப்சர்வ் பண்ணி எழுதுறது இதுல ஜாஸ்தி. ஓகே பண்றது, பார்க்கறது. இது எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் வச்சு தான் இப்பலாம் மார்க் வருது. அதான் கன்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் சொல்றோம். இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இது சிபிஎஸ்இ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இந்தியா 2009ல ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் 6 to 10ல அந்த சமயத்துல சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இப்ப நெறைய ஸ்கூல்ஸ்ல சிசிஇ மெத்தட் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் இருக்கு. இன்னும் நெறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப நெறைய எல்லா ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ்லயும் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இது எப்பத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, என்சிஎஃப் 2005ன்னு சொல்றோம். என்சிஎஃப்னா என்னன்னா, நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்ன்னு சொல்லுவோம். இது என்சிஆர்டி பண்ணுவாங்க. இந்த நம்ம ஸ்கூல் விஷயம் எல்லாமே என்சிஆர்டி தான் பார்த்துக்கும்.
இந்த என்சிஇஆர்டி தான் என்ன பண்ணுவாங்க, நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். இப்போ ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கணும், சிலபஸ் எப்படி இருக்கணும், அந்த மாரி சில ஃப்ரேம்வொர்க் செட் பண்ணுவாங்க. இப்போ 2005ல வந்ததுல அவங்க சொல்றாங்க. ஓகேவா? லீகலி இது யார் சப்போர்ட் பண்றான்னா, ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட் 2009ல வருது. ஆர்டிஏ ஆக்ட்ன்னு சொல்லுவோம். இத நம்ம முதல்லயே படிச்சிருக்கோம். இதுல செக்ஷன் 29 ஆஃப் 2ல வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாரி பசங்கள நம்ம வந்து இவாலுவேட் பண்ணணும் சொல்றாங்க. which அண்டர்ஸ்டாண்டிங் நாலேட்ஜ் அண்ட் எபிலிட்டி டு அப்ளை நாலேட்ஜ். ஓகேவா? அதே மாரி இந்த கன்டினியூஸ்னா என்னது? கன்டினியூஸா பசங்கள ஆன்கோயிங்கா ஒரு இவாலுவேஷன் த்ரூ அவுட் த அகாடமிக் இயர் நம்ம பண்ணணும். காம்ப்ரிஹென்சிவ்ன்றது எல்லாமே இருக்கணும். அகாடமிக்காவும் குழந்தைங்கள நம்ம செக் பண்ணணும். போஸ்ட் ஸ்காலஸ்டிக்கா மத்த நான் அகாடமிக் திங்ஸையும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இவாலுவேட் பண்ணணும். ஓகேவா? நெறைய குழந்தை அகாடமிக் வைஸ் நம்ம டவுனா இருந்தாலும், மத்த விஷயத்துல வந்து பசங்க பெருசா இருக்கும் இல்லையா? அதையும் சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு உதவும். இந்த காம்ப்ரிஹென்சிவ் சிஎஸ்இ மெத்தட். நெக்ஸ்ட் பர்ப்பஸ். இது எதுக்கு பண்ணாங்கன்னா, எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் குறையறதா இருக்கட்டும், குழந்தைங்கள ஆல் ரவுண்ட் டெவலப்மென்ட் பண்றதுக்கு. ஏன்னா நெறைய குழந்தை கிரியேட்டிவிட்டில டெவலப் ஆகும். அகாடமிக்கையும் தாண்டி. நெக்ஸ்ட் மூவ் அவே ஃப்ரம் ரோட் லேர்னிங்ல இருந்து நம்ம வெளிய வரோம் கொஞ்சம். இல்லையா? இங்க மட்டும் மார்க் குடுக்காம என்சிஎஃப் 2005 அவங்க நெறைய ஃபோக்கஸ் பண்ணதே என்னன்னா, ரோட் லேர்னிங்லேருந்து வெளிய வந்துட்டு, நெறைய என்ன பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். கன்ஸ்ட்ரக்டிவிசம் அதான் சொல்லுவோம். பசங்க தானே நாலேட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஸ்பேஸ் குடுக்கணும். அதுதான் என்சிஎஃப் 2005 ஓட இது. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது ரீசன். வேற என்ன பண்ணாங்க? கன்டினியூஸ் ஃபீட்பேக் இருக்கணும். அட்ரஸ் இண்டிவிஜுவல் லேர்னிங் நீட்ஸ் எல்லாம் பார்க்கணும். குழந்தைங்க ஜாய்ஃபுல், இன்க்ளூசிவ் லேர்னிங் எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு லேர்னிங் இருக்கணும். எல்லா குழந்தைங்களுக்கும். ஓகேவா? இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம்ல. அடுத்தது கீ ஃபீச்சர் ஆஃப் சிசிஇ என்னெல்லாம் இருக்கும்? ஒரு கிளாஸ்ல ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கண்டிப்பா நடக்கணும். ஹோலிஸ்டிக்னாலே என்னன்னா, எல்லா வகையிலும் இன்டெலெக்சுவலாவும் சரி, இமோஷனலாவும், சோஷியலாவும், பிசிக்கலாவும் குரோத் வளர்றத ஹோலிஸ்டிக் சொல்லுவோம். டயக்னாஸ்டிக் அண்ட் ரெமிடியல் இருக்கும். ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அப்ரோச்சா இருக்கும். ஃபார்மேட்டிவ்னா ஆன்கோயிங்கா இருக்கும். சம்மேட்டிவ்னா அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். சைல்டு எம்பசைஸ் ஆன் சைல்ட் ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸ் நெறைய கிளாஸ்ல வந்து குரூப் ஒர்க் குடுக்குறோம், ஆக்டிவிட்டி குடுக்குறோம், கிரியேட்டிவிட்டி டெவலப் பண்ற மாரி ஒர்க்ஸ் குடுக்குறோம், ஸ்கில் டெவலப் பண்ற மாரி நெறைய ஹேண்ட்ஸ் ஆன் குடுக்குறோம். கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் நெறைய பண்ணும்போது பசங்க ஜாலியா பண்ணும். அப்புறம் டீச்சர்ஸோட ரோல் எப்படி இருக்குன்னா, அசஸ் பண்றவங்களா இருக்காங்க, கைடா இருக்காங்க, அப்சர்வரா இருக்காங்க, ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருக்காங்க. ஓகேவா? அப்படியே டீச்சரே ஒரு மெயின் ரோல் எடுத்து அப்படியே பசங்கள கண்டிக்காம, பசங்க அவங்க போக்குல விட்டு அவங்க பண்றத பார்த்து, அவங்களுக்கு எதனா கைட் மட்டும் பண்ணணும்னா பண்றாங்க. அவ்வளவுதான். ஓகே. அட்வான்டேஜஸ் ஆஃப் சிசிஇ. அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லேர்னிங் இருக்கு. டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் நெறைய இம்ப்ரூவ் ஆகும். ரியல் டைம் ஃபீட்பேக் கண்டிப்பா வரும். பசங்க நல்லா நெறைய இன்டராக்ட் பண்ணும் டீச்சர்ஸோட. பர்சனலைஸ்டு சப்போர்ட் சம்டைம்ஸ் டீச்சர்ஸால குடுக்க முடியும். வீக்கா இருக்க குழந்தைங்களுக்கு. ஸ்கில் டெவலப்மென்ட்க்கு பசங்க கம்யூனிகேஷன் நெறைய இருக்கு. கொலாபரேஷன் வளருது. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பண்ணுது. கிரிட்டிக்கல் திங்கிங் குழந்தைங்க சிந்திக்குது. ஹோலிஸ்டிக் பர்சனாலிட்டி குழந்தைங்க எல்லா வகையிலும் வளர உதவுது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் டைவர்ஸ் லேர்னிங் நீட்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ்க்கு இது உதவுது. டைவர்ஸ்னா என்னது? பலதரப்பட்ட குழந்தைங்களும் அவங்களுக்கு வந்து அவங்க எதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அத அவங்களால சொல்ல முடியுது. யா ஸோ நெக்ஸ்ட் லிமிட்டேஷன்ஸ்ன்னு இருக்கு. இந்த சிசிஏ பொறுத்தவரைக்கும் என்னெல்லாம் லிமிட்டேஷன்ஸ்னா, சப்ஜெக்டிவிட்டி இன் அசஸ்மெண்ட். சம்டைம்ஸ் என்ன பண்ண முடியும்? டீச்சர் வந்து அந்த நான் ஸ்காலஸ்டிக் ஏரியாஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அது சம்டைம்ஸ் நமக்கு சப்ஜெக்டிவிட்டியா மாறுது. அந்த குழந்தைங்க சரியா பண்ணணும். அந்த இடம் கொஞ்சம் இதுவாகுது. டீச்சர் ட்ரெய்னிங் இதுக்கு ப்ராப்பரா டீச்சர்ஸ்க்கு ட்ரெய்னிங் குடுக்க வேண்டியது இருக்கு. நெறைய ஒர்க் லோட் ஏறவும் வாய்ப்பு இருக்கு. இம்ப்ளிமெண்ட் பண்றது சில பேருக்கு அதுக்கான ப்ராப்பர் ரிசோர்ஸஸ் அண்ட் டூல்ஸ் கிடைக்கிறது இல்ல. அது ப்ராப்ளம் இருக்கு. சூப்பர்ஃபிஷியல் யூஸ் அந்த டோக்கன் அப்சர்வேஷன் வித்தவுட் சில இது நார்மலா தெரியலன்னா, சரியா வந்து அது சரியா அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கும். அத சரியா அவங்க பண்ணாம அத மிஸ்யூஸ் பண்றதும் இருக்கு. ஓகேவா? அடுத்தது மார்க்கிங் இன்ஃப்ளேஷன் அதான் கரெக்ட்டா மார்க் பண்ணணும். இல்லையா? அப்பதான் அந்த குழந்தையோட உண்மையான டேலண்ட் நமக்கு தெரியும். அது சரியா பண்ணலன்னா போயிடும். அடுத்தது சிசிஇ இந்தியன் எஜுகேஷன் பாலிசில என்ன பண்றோம்? என்சிஎஃப் 2005 இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோட் லேர்னிங் மனப்பாடம் பண்றதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னு பசங்க தானே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிஏ ஆக்ட் நெக்ஸ்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2009ல பண்றது. அவங்க ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் நம்ம முன்னையே பார்த்தோம் இல்லையா? அது என்இபி 2020யும் இப்போ நிறைய ஃபோக்கஸ் பண்றது இந்த சிசிஇ தான். ஃபார்மேட்டிவா இருக்கணும், காம்படன்சி பேஸ்டா இருக்கணும். உண்மையாவே அந்த குழந்தை அந்த காம்படன்சினா அதை கத்துக்கணும். ஒரு தான் கத்துக்கிட்டத ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணவும் குழந்தைக்கு தெரியணும். அதான் காம்படன்சி பேஸ்டா இருக்கணும். ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணணும். மல்டி டைமென்ஷனல் ரிப்போர்ட் கார்ட்ஸ் இருக்கணும்.
ஒரு குழந்தை அகாடமிக் மட்டும் இல்லாம மத்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் டீச்சர் செக் பண்ற மாரி இருக்கிறத சிசிஏன்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஆன் அச்சீவ்மென்ட் டெஸ்ட். ஸ்டாண்டர்டைசேஷன்னாலே என்னன்னா, எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு டெஸ்ட்டு. அதே மாதிரி ப்ராப்பரா நம்ம என்ன ஆஸ்பெக்ட்காக, எதுக்காக நம்ம அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்றோமோ, அது எல்லாத்தையும் ப்ராப்பரா ஆட் பண்ணி ஒண்ணு பண்றோம் இல்லையா? அததான் நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்றோம். ஓகேவா? அதுல ஒரு ஃபிக்ஸட் கன்டென்ட் இருக்கணும். கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும். சேம் ஸ்கோரிங் ரூல்ஸ் இருக்கணும். அந்த சேம் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸ் எல்லாரையுமே கரெக்ட்டா புரியிற மாதிரி எல்லாமே இருக்கணும். அதே மாரி டெஸ்ட் ஃபேரா கலெக்ட் பண்ணணும். யாருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாதன்னு சொல்றோம் இல்லையா? அதான் கரெக்ட்டா இருக்கணும். கன்சிஸ்டன்ட், ஈஸி டூ கம்பேர் அக்ராஸ் ஆல் ஸ்டூடண்ட்ஸ். அந்த மாரி இருக்கிறது நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்றோம். அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் இது. நம்ம இதெல்லாம் முன்னயே பார்த்திருக்கோம். ஒரு வேலிடிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி இருக்கணும். நம்புறா மாதிரி இருக்கணும். ப்ராப்பரா எத வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எதுக்காக கண்டக்ட் பண்றோனோ, அத கரெக்ட்டா அத வந்து ப்ராப்பரா நமக்கு ஆன்சர் கிடைக்கணும் அதுக்கு. அந்த மாரி இருக்கணும். யூனிஃபார்ம் டெஸ்டிங் பண்ணணும். ஸ்கோரிங் ப்ராப்பரா இருக்கணும். டு புரொவைட் நார்ம்ஸ் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன். கரெக்ட்டா அதுலேருந்து ஸ்டூடண்ட்ஸோட ஸ்கோர்ஸ் ப்ராப்பரா கம்பேர் பண்ண முடியறதா இருக்கணும். டு ஹெல்ப் ஐடென்டிஃபை லேர்னிங் ப்ராப்ளம்ஸ். இன் கேஸ் அதுல எதனா ஒண்ணு போச்சுன்னா, லேர்னிங் ப்ராப்ளம் எங்க இருக்கு? அதுக்கப்புறம் இந்த டீச்சர் அங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ப்ராப்பரா முடியிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அடுத்தது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் அன் அச்சீவ்மென்ட் டெஸ்ட். இதுல ஒரு கீ காம்போனன்ட்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு டீச்சர் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. இல்ல இந்த மாரி ஒரு அச்சீவ்மென்ட் டெஸ்ட் நம்ம பண்றோம்னா, டெஸ்ட் ஃபேரா இருக்கணும். எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும். வேலிட், அக்யூரேட்டா இருக்கணும். கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். நம்புறா மாதிரி இருக்கணும். நம்பகத்தன்மையாவும் இருக்கணும். அக்யூரேட்டாவும் இருக்கணும். ப்ராப்பராவும் இருக்கணும். அதான் அப்ளிகபிள் அக்ராஸ் டிஃபரெண்ட் கான்டெக்ஸ்ட்ன்னு சொல்றோம். இதுல நமக்கு நம்ம சிலபஸ்ல இப்போ ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் அன் அச்சீவ்மென்ட் டெஸ்ட் ஒண்ணு நான் பண்றேன். அதுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் செட் பண்ணணும்னா, என்ன விஷயம்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குன்றது இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, டேபிள் ஆஃப் வெயிட்டேஜ் பார்க்குறோம். இப்போ ஒரு சிலபஸ்க்கு இருக்கும் நம்மகிட்ட. இந்த சிலபஸ்ல இருந்தா இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறோம்னா, எல்லாத்துக்குமே எல்லா யூனிட்டுக்கும் ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் போடணும் இல்லையா? அந்தந்த யூனிட்டுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ். நம்ம அந்த வெயிட்டேஜ் வந்து பேலன்ஸ்டு கவரேஜா இருக்கணும் ஆஃப் டாபிக்ஸ் அண்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். நம்ம நோக்கத்துக்கு ஏத்த மாரி பேலன்ஸ்டா அந்த வெயிட்டேஜ் முதல்ல நம்ம செட் பண்றோம். அடுத்தது 2வது நம்ம பண்றது ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றோம். இந்த ப்ளூ பிரிண்ட்னா என்னது? இது வந்து நமக்கு ஒரு எப்படி வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்க போது. எந்தெந்த டாபிக்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ், என்ன மாரி கொஸ்டின்ஸ் ஆட் பண்ண போறோம். அந்த கொஸ்டின்ஸ் பசங்களோட காக்னிட்டிவ் லெவல பொறுத்து நம்ம செலக்ட் பண்றோம். நம்ம காக்னிட்டிவ் லெவல்ல நமக்கு எப்படி இருக்கணும்னா, நாலேட்ஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் நமக்கு இருக்கும். இத செக் பண்ற மாதிரி நம்ம எடுக்கணும். ஒண்ணு பசங்க வந்து மெமரைஸ் பண்ணி அந்த மாரி எழுதணும். நாலேட்ஜ் செக் பண்றது அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது பசங்க அத புரிஞ்சிருக்காங்களான்னு செக் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் இது ஆக்சுவலா நாலேட்ஜ், அண்டர்ஸ்டாண்டிங்க மெமரின்னு கூட சொல்லுவோம். டக்குன்னு வர்றது. அப்ளிகேஷன் லெவலுங்கிறது குழந்தைங்க வந்து அப்ளை பண்றதுன்னா, வேற அதே கான்செப்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த குழந்தை அந்த கொஸ்டின்ல நம்ம கேட்கிற விதத்துல ஆன்சர் பண்ணும்போது தெரிஞ்சிரும். அதான் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்னாலே ரியல் லைஃப்ல குழந்தையால அத கனெக்ட் பண்ண முடியறது அப்ளிகேஷன். அந்த மாரி காக்னிட்டிவ் லெவல் செக் பண்ற மாரி கொஸ்டின் செக் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது கொஸ்டின் பேப்பர் பிரிப்பரேஷன். கொஸ்டின் பேப்பர் பிரிப்பரேஷன் கரெக்ட்டா கொஸ்டின்ஸ் நம்ம சில செட் பண்றோம். கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணோம்னா, ஸ்கோரிங் கீ செட் பண்றோம். ஸ்கோரிங் கீல என்ன பண்றோம்? ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்னா 1 மார்க்கோ, 2 மார்க்கோ. சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸா இருந்தா இதுக்கு 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸுக்கு நம்ம குடுக்குறதுக்கு என்னலாம் ஆஸ்பெக்ட்ஸ் செக் பண்ணணும்? ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ்க்கு இவ்வளோ மார்க்கு. அது மாரிலாம் நம்ம போடுறோம். அப்புறம் ஐட்டம் அனாலிசிஸ் இதெல்லாம் முடிச்சோம்னா, ஐட்டம் அனாலிசிஸ் பார்ப்போம். இந்த ஐட்டம் அனாலிசிஸ்னா நம்ம பண்ண ஒவ்வொரு கொஸ்டினோட அதை செக் பண்றோம். அததான் ஐட்டம் அனாலிசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அந்த கொஸ்டின் எப்படி இருக்கு? ஹார்டா இருக்கா? ஓகேவா? இல்ல டிஃபிகல்ட்டா இருக்கா? ஈஸியா இருக்கா? அத நம்ம செக் பண்றோம். இது செக் பண்ணும்போது நமக்கு இந்த டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸ், டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ்ன்னு 2 வரும். ஓகே. அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது ரிலையபிலிட்டி பார்க்கணும். ரிலையபிலிட்டினா கரெக்ட்டா இருக்கா? நம்ம முன்னயே ரிலையபிலிட்டி பார்த்தோம்ல, நம்புற மாதிரி இருக்கா? கன்சிஸ்டன்ட்டா இருக்கா? பசங்க இங்க எடுக்கிற உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இப்ப எடுக்கிற மார்க்கே ஒரு 1 வீக் கழிச்சு எடுத்தாலும் எடுப்பாங்களா? அந்த மாரி நம்புற மாதிரி இருக்கா? அதுதான் ரிலையபிலிட்டின்னு ஆக்சுவலா சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. இது எல்லாமே இப்ப நம்ம இதில பார்க்க போறோம். இப்ப டேபிள் ஆஃப் வெயிட்டேஜ்னா, இது ஒரு பிளானிங் சார்ட் மாரி இருக்கு. நம்ம கொஸ்டின் செட் பண்றது. இதுல நாலேட்ஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் நம்ம செக் பண்றோம். பசங்க எந்த அளவுக்கு அத புரிஞ்சிருக்காங்க. ஓகேவா? மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுல. அது அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ்ன்னு இருக்கும். அப்புறம் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. இப்ப சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல இதோட ஃபேக்ட் என்னன்னு எழுதுறதா இருக்கட்டும், அந்த மாரி வர கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே.
ஸோ இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, ஈக்குவல் ஃபோக்கஸ். அப்பதான் நம்ம எல்லா டாபிக்கும் நம்ம கவர் பண்ணுவோம். ஒரு டாபிக்க மட்டும் நம்ம வந்து ஓவர்லோட் பண்ண மாட்டோம். நெறைய கொஸ்டின் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த வெயிட்டேஜ் இருந்தா தான் நம்ம எல்லா டாபிக்ஸுக்குமே இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். அதுக்காக. ஸோ ஹெல்ப்ஸ் த டீச்சர் டு டிடெக்ட் ஹவ் மெனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் டாபிக் ஆட் பண்றதுன்னு புரியுது நமக்கு. இதுதான் நாலேட்ஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுல அந்த லேர்னிங் அவுட்கம் என்னன்னு பார்க்குறோம். இதுல இப்ப அல்ஜீப்ரான்னு இப்ப இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அல்ஜீப்ரா அந்த டாபிக் இருக்கு, கன்டென்ட் இருக்கு. இதுல அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் செக் பண்றதுல ஒரு 3 கொஸ்டின் ஆட் பண்றோம். இல்ல 2, 2 மார்க்னா 6 மார்க் வருது. ஸோ ஜியோமெட்ரிங்கிறது அப்ளிகேஷன் செக் பண்ண போறோம். அதுக்கு 4 மார்க் வைக்கிறோம். ஸோ இதுல 2 கொஸ்டின். ஸோ இந்த மாரி நம்ம பண்றத இத நம்ம என்ன சொல்றோம்? வெயிட்டேஜ் போடுறோம். அப்புறமா ப்ளூ பிரிண்ட் பண்றோம். ப்ளூ பிரிண்ட்ங்கிறது ஒரு டீட்டெயில்டு பிளான் ஃபார் கொஸ்டின் பேப்பர். இதுல ஹவ் மெனி கொஸ்டின்ஸ் ஆட் பண்ண போறோம். இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டாபிக்ல இது செக் பண்ண போறோம்ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப இதுல என்னலாம் கொஸ்டின் ஆட் பண்ண போறேன்? ஒண்ணு எம்சிக்யூவா ஒரு 2 கொஸ்டின், ஷார்ட் ஆன்சர்ல ஒரு 2 கொஸ்டின், லாங் ஆன்சர்ல ஒரு கொஸ்டின். அந்த மாரி நான் பிரிச்சு பண்றேன். ஸோ ஹவ் கொஸ்டின்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் டாபிக்ஸ் அண்ட் டிஃபிகல்டி லெவல்ஸ்க்கு ஏத்த மாரி நான் பிரிக்கிறேன். ஸோ இத டிஸ்ட்ரிபியூட் பண்ண எனக்கு உதவுது ப்ளூ பிரிண்ட். ஸோ கன்டென்ட் தெரியுது, டைப்ஸ், டிஃபிகல்டி லெவலுக்கு ஏத்த மாரி பிரிக்கிறேன். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் எழுதுறேன். ஓகேவா? ஸோ காக்னிட்டிவ் லெவலையும் நான் செக் பண்றேங்க. நாலேட்ஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ் அதெல்லாம் வச்சு செக் பண்றேன். அதுக்கேத்த மாரி நான் மார்க் எழுதுறேங்க. நாலேட்ஜ்க்கு இவ்ளோ, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இவ்ளோ, அப்ளிகேஷனுக்கு இவ்ளோ அந்த மாரி பண்றேன் நான். ஓகே. நெக்ஸ்ட் இது எதுக்கு உதவுதுன்னா, டீச்சர் ப்ராப்பரா வெல் பேலன்ஸ்டு கொஸ்டின் பேப்பர் பண்ணதுக்கு ப்ளூ பிரிண்ட் உதவுது. இல்லையா? நம்மளே பார்த்துருப்போம். புக்குக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ஸோ இதுல கரெக்ட்டா இருக்கும். இது செக் பண்றதுக்கு இவ்ளோ மார்க்கு. இந்த டாபிக்ல இவ்ளோ மார்க்ஸ்ன்றது அதுதான். ஸோ இது என்ன பண்ண முடியும்? மார்க்ஸ்ல எக்ஸாம்ஸ் பிரெடிக்டபிள் அண்ட் டிரான்ஸ்பரன்ட் ஃபார் போத் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் இவாலுவேட்டர்ஸ். கண்டிப்பா. இல்லையா? ஸ்டூடண்ட்ஸ்க்கும் தெரியும். ஸோ இங்கேருந்து இத்தன வருது இந்த மாரி. இப்போ கொஸ்டின் பேப்பர் செலக்ட் பண்ண இப்ப தெரிஞ்சிருச்சு. ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம கொஸ்டின் பேப்பர் செட் பண்றோம். அந்த கொஸ்டின்ஸ ப்ராப்பரா அரேஞ்ச் பண்றது முக்கியம். இதுல என்னலாம் ஒரு டீச்சர் கன்சிடர் பண்ணும்? மிக்ஸ் ஆஃப் டிஃபிகல்டி லெவல்ஸ் இருக்கணும். இல்லையா? ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தா, அதுல ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கணும், மாடரேட்டும் இருக்கணும், சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் இருக்கணும். கிளாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் அதே மாரி. அந்த கொஸ்டின் கிளியரா புரியிற மாரி சிம்பிளா இருக்கணும். ஃப்ரீ ஃப்ரம் கன்ஃப்யூஷன். லிங்க் டூ அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம நோக்கம் இருக்கும் இல்லையா? அப்ளிகேஷன் லெவல் செக் பண்ற கொஸ்டின்னா, அந்த மாரி கொஸ்டின் கேட்கணும். அந்த மாரி அதுல ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்ட்டா குடுத்துருக்கணும் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல. அந்த மார்க்ஸ்க்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோம், டோட்டல் டைம் என்ன, அட்டெம்ப்டிங் ஆப்ஷன்ஸ் என்ன, அந்த மாரி. லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட். அரேஞ்ச் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈஸி டூ ஹார்ட் சம்டைம்ஸ் அரேஞ்ச் பண்றதும் இம்பார்ட்டன்ட். குரூப் தெம் பை டைப். அதே மாரி டைப்லயும் நம்ம சிலது அரேஞ்ச் பண்றோம் இல்லையா? அதுவும் இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூஸ் ஃபர்ஸ்ட் போடுவோம். அப்புறம் லாங் ஆன்சர்ஸ் பின்னாடி போடுவோம். அந்த மாதிரி. அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஒரு பிரிப்பரேஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர பொறுத்தவரைக்கும். அடுத்தது இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்? ஒரு வெல் ப்ரிப்பேர்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கணும்? ஃபேர் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கறதா இருக்கணும். ஸ்டூடண்ட்ஸ்க்கு கன்ஃப்யூஷன் வரக்கூடாது. அக்யூரேட்டா பசங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட் செக் பண்றதோ அந்த கொஸ்டின் அத செக் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ஸ்கோரிங் கீ, மார்க்கிங் ஸ்கீம்ன்னு சொல்றோம். எப்படி அத வந்து வேல்யூ பண்றது? மார்க்கிங் ஸ்கீம் எதுக்குன்னா, இஸ் கைட் யூஸ்டு பை டீச்சர் டூ கரெக்ட் ஆன்சர் பேப்பர்ஸ். அதுக்கு தான் தேவைப்படுது மார்க்கிங் ஸ்கீம். ஸோ அது எது கரெக்ட் ஆன்சர்ன்னு இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அலாட் பண்ணியிருக்கோம். இத எப்படி வேல்யூ பண்ணணும். ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் பிரச்சனை இல்ல. அது கரெக்ட்டா வந்துரும். பட் சப்ஜெக்டிவ் கொஸ்டினா இருந்தா இந்த கொஸ்டினுக்கு எந்த கீ கீ ஆன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த கீ ஆன்சருக்கு இவ்வளோ மார்க் குடுக்கணும். அதெல்லாம் ப்ராப்பரா ஸ்டெப் வைஸ் மார்க்கிங்கா இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். இது எதுக்குன்னா, ஃபேர் அண்ட் கன்சிஸ்டன்ட் மார்க்கிங் இருக்கும். இதுல பெர்சனல் பயாஸ் இருக்கக்கூடாது. அவாய்ட்ஸ் பெர்சனல் பயாஸ். அடுத்தது போர்டு எக்ஸாம்ஸ், மல்டிபிள் வேல்யூவேட்டர்ஸ் ஆர் இன்வால்வ். ஃபீட்பேக் டிரான்ஸ்பரன்ட் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் இதெல்லாம். கொஸ்டின் பேப்பர் நம்ம ப்ராப்பரா பண்றது. நெக்ஸ்ட் 5வது இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் ஐட்டம் அனாலிசிஸ்ன்னு சொல்றோம். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். கொஸ்டின் பேப்பர் ஸ்கோரிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஐட்டம் அனாலிசிஸ்ங்கிறது என்னன்னா, பைலட் டெஸ்டிங்ன்னு சொல்லுவோம். பைலட் டெஸ்டிங்னாலே ஈவன் ரிசர்ச்ல கூட நம்ம பண்ணுவோம். ஒரு பெரிய ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லெவல்ல ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு நம்ம பண்ணி பார்க்கறது பைலட் டெஸ்டிங். ஓகே. ஒரு சாம்பிள் மாரி பண்ணி பார்க்கறது. அதுல நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம பண்றது ரைட்டா? நம்ம யூஸ் பண்ற கொஸ்டின்ஸ் ரைட்டா? டூல்ஸ் ரைட்டான்னு. அதுக்காக நம்ம ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வச்சு பண்ணி பார்க்குறோம். அதுல ஒவ்வொரு கொஸ்டினுக்கு இந்த பசங்கள்ல நமக்கு தெரியும். இவங்கலாம் வந்து நல்லா ஸ்மார்ட் ஒன்ஸ். இவங்க கொஞ்சம் வீக்கா படிக்கிற பசங்கன்னு. அந்த பசங்க அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அதுலருந்து ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம இந்த மாரி பிரிக்கிறோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஆன்சரிங் கரெக்ட்லி பை டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் இன்டூ 100ன்னு போட்டோம்னா, நமக்கு ஒரு ஐடியல் ரேஞ்ச் கிடைக்கும். ஓகே. 30%லேருந்து 70% அப்படி கிடைக்குதுன்னா, இதுக்கு பி வேல்யூ பின்னு சொல்றோமா? இது பி வந்து 80% மேல இருந்துச்சுன்னா, ரொம்ப ஈஸி அந்த கொஸ்டின்னு அர்த்தம். பி வேல்யூ
20% கம்மியா இருந்துச்சுன்னா, அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கொஸ்டின் செட் பண்ணும்போது பேலன்ஸ்டா இருக்கணும். ஓகே. ரொம்ப டிஃபிகல்ட்டியாவும் இல்லாம கரெக்ட்டா செட் பண்ணணும். அதுதான் மிடில் ரேஞ்ச் எடுத்தோம்னா, ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இத டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். அந்த கொஸ்டின் எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? டிஃபிகல்ட்டா இருக்கான்னு குழந்தைங்கள நம்ம அசஸ் பண்றோம். அடுத்தது இதுல நமக்கு இருக்கிறது டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். இதுல என்ன பண்ணுவோம்? இதே மாதிரி குழந்தைங்க இருக்கும். ஓகேவா? அந்த பசங்க டெஸ்ட் எழுதுறதுல நம்ம அந்த டாப் ஸ்கோர் எடுக்கிறது, லோ ஸ்கோர் இதுலயே நமக்கு ஸ்மார்ட் ஒன்ஸ், வீக் ஒன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அந்த பசங்க எப்படி மார்க் எடுத்திருக்காங்க அதுல பார்க்குறோம். ஓகே. இதுல நம்ம அத பார்க்கும்போது the டாப் குரூப் கரெக்ட் இருக்கும். பாட்டம் குரூப் கரெக்ட்ன்னு இருக்கும். பை n/2 டோட்டல் நம்பர் பை 2 பண்ணோம்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். இந்த மாரி வரும்போது அந்த கொஸ்டின் ஓகே கரெக்ட்டா இருக்கு. ஓகே இந்த கொஸ்டின் வந்து இது என்னன்னா, ரொம்ப அப்ளிகேஷன் லெவல் செக் பண்ணி, ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஒன்ஸால மட்டும் தான் ஒரு கொஸ்டின் ஆன்ஸர் பண்ண முடியும். நம்ம நெனச்சிருப்போம் இல்லையா? அந்த கொஸ்டின் உண்மையாவே வெறும் ஸ்மார்ட் ஒன்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க. வீக் ஒன்ஸ் கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. ஸோ அத பார்க்கும்போது ஓகே இது குட் கொஸ்டின். ஓகே அட்லீஸ்ட் 1, 2 கொஸ்டின் கண்டிப்பா டிஃபிகல்டி லெவல் இருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல. அந்த மாரி செக் பண்றது. அதுதான் இங்க டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அத செக் பண்றோம். இப்போ ஒரு 0 டூ 0.3ல வந்துச்சுன்னா, இது அந்த அளவு ஒண்ணும் பிரிக்கல. ஏன்னா வீக் ஒன்ஸாலயும் ஆன்ஸர் பண்ண முடியுது. அந்த அளவு ஒண்ணும் அவ்ளோ அப்ளிகேஷன் லெவல் செக் பண்ற மாதிரி இல்ல. பிலோ 0வா வந்தா ஒண்ணுமே இல்ல அந்த கொஸ்டின். சீக்கிரம் எல்லாருமே ஒரே மாரி ஆன்ஸர் பண்றாங்க. இல்லன்னா 2 பேராலயும் ஆன்ஸர் பண்ண முடியல. அந்த மாரி வரதா கூட இருக்கலாம். ஓகேவா? இல்ல வீக் ஸ்டூடண்ட்ஸ் டிட் பெட்டர் தென் டாப் ஒன்ஸ். அ ஏதோ ஒண்ணு சரியா இல்ல. அது 0. ஓகேவா? 0னா எப்படி வேணா சொல்லலாம். ஸோ அந்த மாரி வந்தா அந்த கொஸ்டினே சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்தது ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா அந்த கொஸ்டினோட நமக்கு தெரிஞ்சிரும். அதோட வேல்யூ. உண்மையாவே பண்ண முடியுதா? the லெவல் ஆஃப் கொஸ்டின் அந்த எப்படி இருக்குன்னு தெரியும் அதான். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டிங்கிறது கன்சிஸ்டன்சி. இப்போ ரிலையபிள் டெஸ்ட்ங்கிறது எப்படி இருக்கணும்? எப்ப அதுக்கு நம்ம செக் பண்ணாலும் அது ரிசல்ட்ஸ் அதே மாரி வரணும். பட் டிஃபரண்ட் டைம்ஸ் டிஃபரண்ட் டீச்சர்ஸ் இருக்கலாம். பட் ஒரே மாரி பண்ணணும். அதுதான் மெயின். டிஃபரண்ட் செட்ஸ் ஆஃப் சிமிலர் கொஸ்டின்ஸா இருக்கணும். அதான். இதுல நம்ம முன்னையே பார்த்தோம். இது எப்படி டெஸ்ட், ரீடெஸ்ட், ஸ்ப்ளிட் ஆஃப், இன்டர்ரேட்டர் இந்த மாரி இதுல பண்ணுவாங்க. எதுக்கு ரிலையபிலிட்டி இம்பார்ட்டன்ட்னா, நம்ம எதுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்றோமோ, அது ப்ராப்பரா நம்ம டூல்ஸ் யூஸ் பண்றோமா, அத நம்பலாமா அதுக்காக தான். ஓகேவா? அடுத்தது கடைசியா நமக்கு இருக்கிறது டூல்ஸ் ஃபார் அசஸ்மென்ட். இப்போ ஒரு அசஸ்மென்ட் டூல்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த டூல்ஸ பத்தி. ஓகேவா? டூல்ஸ்னாலே என்னன்னா, இப்ப பசங்களுக்கு நம்ம எதனா யூஸ் பண்றோம். அதுதான் இப்போ ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம்னா, டெஸ்ட்ங்கிறது அங்க ஒரு டூல் மாதிரி எனக்கு. அத யூஸ் பண்ணி நான் அந்த பசங்கள பத்தி புரிஞ்சுக்கிறேன். ஓகே. இதுல நமக்கு இருக்கிறது அப்சர்வேஷன். அப்சர்வேஷன்னாலே டீச்சர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, பசங்களோட லேர்னிங் பிஹேவியர், ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது அசஸ்மென்ட். அப்சர்வேஷன் சொல்றோம். இந்த அப்சர்வேஷன ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன் சொல்லுவோம். அப்புறம் அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன்னு சொல்றோம். பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் சொல்றோம். நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் சொல்றோம். 4ஆ சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன்னாலே என்ன பண்ணுவாங்க, டீச்சர் ஒரு செக் லிஸ்ட் வச்சுட்டு, ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் ஏதோ ஒண்ணு வச்சுட்டு, அத வச்சு பசங்க இத பண்றாங்களா, அது பண்றாங்களான்னு டீச்சர் வந்து செக் பண்றாங்க. அது ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன். இந்த ஸ்ட்ரக்சர்ட்னாலே ஒரு டீச்சர் கிட்ட ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு மெத்தட் கையில இருக்கு. அத வச்சு ஒரு செக் லிஸ்ட் கலெக்ட் கிளியர் அண்ட் ஃபேர் டேட்டா கிடைக்குது. ஓகேவா? இப்ப அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன் சொல்றது, டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி ஒரு ஃபிக்ஸட் லிஸ்ட் அவங்க கிட்ட இருக்காது. அத வச்சு பண்றத நம்ம அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன் நம்ம சொல்றோம். ஓகேவா? பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்ல டீச்சரும் பசங்களோட சேர்ந்து அதுதான் பார்ட்டிசிபென்ட் கூட சேர்ந்து பண்றது. இப்ப டேக்கிங் பார்ட் இன் எ குரூப் ஆக்டிவிட்டி, சீயிங் ஹவ் ஸ்டூடண்ட்ஸ் இன்டராக்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? இது பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். டீச்சரும் சேர்ந்து அவங்க கூடயே ஒரு விளையாட்டு விளையாடி கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? எங்க அதெல்லாம் அந்த மாரி பண்றது பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். நான் பார்ட்டிசிபென்ட்ங்கிறது டீச்சர் ஜஸ்ட் வாட்ச் பண்றாங்க வித்தவுட் ஜாயினிங் த ஆக்டிவிட்டி. இங்க டீச்சர் ஒரு நியூட்ரலா இருந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸ்டாண்டிங் அட் த பேக் ஆஃப் த கிளாஸ் டு வாட்ச் அ குரூப் டிஸ்கஷன் அவ்வளவுதான். இந்த மாரி பண்றத நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் சொல்றோம். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட், பார்ட்டிசிபென்ட், நான் பார்ட்டிசிபென்ட் இது ரிலேட்டடா கொஸ்டின் வந்துச்சுன்னா, அப்படியே இந்த கொஸ்டின் நல்லா படிங்க. புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்டர்வியூ நம்ம சொல்றோம். இன்டர்வியூனா என்னன்னா,
நார்மலா ஒரு ஃபேஸ் டு ஃபேஸா இருக்கலாம். இல்ல வெர்ச்சுவல் கான்வர்சேஷன் ஒரு 2 பேரோட நடக்கிறத நம்ம இன்டர்வியூன்னு சொல்றோம். இங்க நம்ம எஜுகேஷன்ல டீச்சர் அண்ட் லேர்னருக்குள்ள நடக்கிறது. ஓகேவா? எதுக்காக இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம்? அந்த லேர்னர்ஸோட தாட்ஸ் எப்படி இருக்கு? ஃபீலிங்ஸ் என்ன? அவங்க ஒப்பீனியன், நாலேட்ஜ் அண்ட் சேலஞ்சஸ் பார்க்க பண்றோம். இதுல அதே மாரி ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூல ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அத கேட்கறாங்க அதான். அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூல அந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க சொல்றத வச்சு அவங்க ஒரு இன்னொரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த மாரி பேசுறது அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூன்னு சொல்லுவோம். அதுல ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் இருக்கும். ஓகேவா? டாக்கிங் ஃப்ரீலி வித் யர் சைல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவ்வளவுதான். செமி ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூங்கிறது செமினா என்னன்னா ஒரு மிக்ஸடா இருக்கும். ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். கூட அவங்க பேசுறத வச்சு இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாரி இருக்கிறது ஓப்பன் எண்டட். அதே மாரி ஓப்பன் எண்டட்னாலே பசங்கள அவங்களுக்கு தோணுன மாரி பேச வைக்கிறது ஓப்பன் எண்டட். க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ்னா நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு நம்ம 2 ஆப்ஷன் குடுத்து அவங்கள பதில் சொல்ல வைக்கிறது க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோனாலே இதுல ஒரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஒர்க் இருக்கும். கேதர்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். அது எல்லாம் ஒண்ணு டீச்சர் சேர்த்து வைக்கலாம். இல்ல பசங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டு வச்சு பசங்க சேர்த்து வச்சுட்டே வரும். அந்த மாரி சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு என்ன பண்ணும், கடைசியா எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ஒரு டிராயிங்க்கு ஒரு மாரி நீட்டா பண்ணியிருக்காது. பட் அதுவே ஒரு 6, 7 மந்த்ஸ் கழிச்சு அத பிராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணும்போது அவ்ளோ இதுவா இருக்கும். டீச்சர் ஒரு 5 ஸ்டார் குடுத்துருப்பாங்க. ஸோ அத பார்க்கும்போது அந்த குழந்தையோட ப்ராக்ரஸ் என்னன்றது டீச்சருக்கும் தெரியும், குழந்தைக்கும் தெரியும். இல்லையா? ஸோ போர்ட்ஃபோலியோங்கிறது அது. ஸோ டீச்சர்ஸ்க்கும் சரி, ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சரி, அவங்களோட லேர்னிங், அவங்களோட டெவலப்மெண்ட்ட அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கிறத போர்ட்ஃபோலியோன்னு நம்ம சொல்றோம். இதுல நமக்கு டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கு. ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோங்கிறது என்னன்னா, ஆன்கோயிங் ஒர்க். குழந்தைங்க பண்ற அந்த ஒர்க், நோட்ஸ், ஃபீட்பேக் அதெல்லாம் எடுத்து வைக்குது. இது எதுக்கு தேவைப்படுது? எக்ஸாம்பிள் ஸ்டூடண்ட் கீப்ஸ் ஆடிங் எஸ்ஏ டிராஃப்ட்ஸ் அண்ட் டீச்சரோட கமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்குது. இது குழந்தைக்கு எங்க உதவுது? அத ரிஃப்ளெக்ட் பண்ணி அத பார்க்கும்போது குழந்தை, இல்ல நம்ம இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணும். ஓகேவா? ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோ. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே போர்ட்ஃபோலியோன்னு சொல்றது நம்ம ஷோகேஸ் போர்ட்ஃபோலியோன்னு கூட சொல்லுவாங்க இத. குழந்தையோட பெஸ்ட் ஒர்க்ன்னு இருக்கும் இல்லையா? குழந்தை 10 அவுட் ஆஃப் 10 வாங்கியிருக்கும் ட்ராயிங்ல. இல்லையா? அந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எடுத்து குழந்தை சேர்த்து வைக்கும். எதுலலாம் பிரைஸ் வாங்குது, அதெல்லாம் சேர்த்து வைக்கும் குழந்தை. அது டிஸ்ப்ளே போர்ட்ஃபோலியோ. பெஸ்ட் ஆர் ஃபினிஷ்டு ஒர்க் எல்லாம் சேர்த்து வைக்குது. அசஸ்மென்ட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்றது கலெக்டிங் மேத் எக்ஸர்சைசஸ் டு ஷோ இம்ப்ரூவ்மெண்ட் த்ரூ த செமஸ்டர். ஸோ அது அகாடமிக் வைஸா எதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அதோட லேர்னிங் ப்ராக்ரஸ் என்னன்னு டீச்சருக்கு புரியும். அதெல்லாம் குழந்தை சேர்த்து வைக்குது. அது அசஸ்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோனா டிஜிட்டலா சேவ் பண்ணி வைக்கிறது. ஆன்லைன் மல்டிமீடியா. ஓகே. அந்த மாதிரி இப்ப இதுக்கெல்லாமே இப்ப நெறைய இதெல்லாம் வந்துருச்சு. போர்ட்ஃபோலியோ பசங்க சேர்த்து வைக்கிறதுக்கு டிஜிட்டலா ஃபோட்டோவ அப்படியே அப்லோட் பண்ணி வச்சா போதும். பசங்களோட ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? இதுல வந்து வருது. இப்ப ஸ்டூடண்ட் மேக்ஸ் எ பிளாக் வித் ஸ்டோரீஸ், வீடியோஸ் அண்ட் டிஜிட்டல் டிராயிங். அதெல்லாம் குழந்தை ஸ்டோர் பண்ணி வைக்குது. அது டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ எதுக்கு தேவைப்படுதுன்னா, அந்த குழந்தையோட ரெக்கார்ட் அந்த ஒரு அந்த இயர் ஜாயின் ஆனதுலேருந்து அந்த எண்ட் வரைக்கும் எவ்வளோலாம் அந்த குழந்தை க்ரோ ஆயிருக்கு, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும். அது எல்லாமே அந்த போர்ட்ஃபோலியோல இருக்கு. ஓகேவா? ஸோ இது கிரியேட்டிவ் ஒர்க்கும் தெரியுது. ஸோ லைக் டிராயிங் அது என்னன்னு தெரியுது. ரைட்டிங் சாம்பிள்ஸ் பசங்க எந்த அளவுக்கு ரைட்டிங்ல இம்ப்ரூவ் ஆகுது. ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது அந்த குழந்தை எப்படி பண்ணுது. திங்கிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷனுக்கு உதவுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத பார்க்கும்போது அந்த குழந்தையோட ப்ராக்ரஸ் என்னன்றது அந்த குழந்தைக்கும் தெரியுது. டீச்சருக்கும் தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாரி பேரண்ட்ஸ்க்கு அப்படி டக்குன்னு பார்த்து இங்க உங்க குழந்தை இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சொல்ல டீச்சர்ஸ்க்கு உதவுது. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ரூப்ரிக்ஸ்ன்னு சொல்றோம். இந்த ரூப்ரிக்ஸ்னாலே என்னன்னா ஸ்கோரிங் கைடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸ்கோரிங் டூல் அது. ஓகே. அசஸ்மென்ட் டூல் தான் இது. இதுக்கு சில ப்ரீ டிஃபைன் கிரைட்டீரியா இருக்கும். ஓகேவா? அத வச்சு நம்ம அசஸ் பண்றோம். குழந்தைங்களுக்கு மார்க் குடுக்குறோம். இது எதுக்கு உதவுது? டீச்சர்ஸ்க்கும் சரி, ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சரி, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? எதுக்கு நம்ம வந்து நல்லா பிரசன்ட் பண்ணணும்னு தெரிய வரும். இது ஒண்ணுமே இல்ல. இப்போ இத பார்த்தா புரிஞ்சிரும். இப்ப ரூப்ரிக்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு டீச்சர் ஒரு எஸ்ஸே கண்டக்ட் பண்றாங்க. அந்த எஸ்ஸேக்கு டீச்சர் சொல்றாங்க. நான் இதுக்கெல்லாம் இவ்வளோ மார்க் குடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மெயின் ஐடியா இருக்கு. இதுக்கு எக்ஸலன்ட்டா இருந்தா 4, குட்டா இருந்தா 3, சாட்டிஸ்ஃபாக்டரினா 2, நீட்ஸ் இம்ப்ரூவ்மென்ட். ஓகேவா? ஸோ நமக்கு ரூப்ரிக்ஸ பொறுத்தவரைக்கும் 2ஆ பிரியும். ஓகே. இது ரொம்ப இதுக்கப்புறமும் நெறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகே. அனாலிட்டிக்கல் ரூப்ரிக்ஸ், ஹோலிஸ்டிக் ரூப்ரிக்ஸ்ன்னு பிரியுது. இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரூப்ரிக்ஸ் எப்படி பிரியும்னா, அனாலிட்டிக்கல் ரூப்ரிக்ஸ், அப்புறம் ஹோலிஸ்டிக் ரூப்ரிக்ஸ்ன்னு பிரியும். அனாலிட்டிக்கல் ரூப்ரிக்ஸ் என்ன பண்ணும்னா,
நம்ம இப்ப எஸ்ஏவ நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம்னா, எஸ்ஏக்கு நம்ம மார்க் எழுதணும்னா, அந்த எஸ்ஏவோட காம்போனன்ட்ட தனித்தனியா பிரிக்குது. மெயின் ஐடியாக்கு ஒரு மார்க்கு. அவங்க எப்படி அந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த எஸ்ஏல அந்த பசங்க. எவிடன்ஸ் எதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கிராமரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு. இது எல்லாத்தையும் பிரிச்சு, பிரிச்சு அதுக்கு மார்க் போடுது. அனாலிட்டிக்கல் ரூப்ரிக்ஸ்ன்னு சொல்றோம். அனாலிட்டிக்கல் ரூப்ரிக்ஸ் என்ன பண்ணும்? இது ஆக்சுவலா ஒரு ஸ்கோரிங் டூல் தான். இது என்ன பண்ணுது? நம்ம எத வந்து செக் பண்றோம் பசங்களுக்கு, அத பிரிச்சு, பிரிச்சு ஓகே எஸ்ஏவா இருக்கலாம். இல்ல வேற எதனா ஒரு என்ன வேணா இருக்கலாம். அத வந்து எவ்வளோ அழகா பசங்க வந்து அதுக்கு பிரிச்சு, பிரிச்சு மார்க் குடுக்கறது. ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் செக் பண்ண உதவுது. ஸோ ஈச் கிரைட்டீரியா இந்த இடத்துல நம்ம செக் பண்றோம். டீட்டெயில்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபீட்பேக் இங்க கிடைக்குது நமக்கு. இப்ப ஒரு காம்ப்ளக்ஸா ஒரு டாஸ்க் இருக்குன்னா, இத பிரிச்சு, பிரிச்சு இந்த மாரி மார்க் போடும்போது, நமக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அத பார்க்குற பசங்களுக்கும், ஓ! இந்த இடத்துல நம்ம இம்ப்ரூவ் ஆனோம்னு புரியும். இல்லையா? அதான் அனாலிட்டிக்கல் ரூப்ரிக்ஸ். அனாலிட்டிக்கல் ரூப்ரிக்ஸ் ஒண்ணுமே இல்ல. இப்ப எஸ்ஏ செக் பண்றோம்னா, அதுல இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்டும் பிரிச்சு அதுக்கு மார்க் போடுறது அனாலிட்டிக்கல் ரூப்ரிக்ஸ். ஹோலிஸ்டிக் ரூப்ரிக்ஸ்ங்கிறது மொத்தமா பார்க்கும். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ செக் பண்ணுது. இதுல சிங்கிள் ஸ்கோர் பேஸ்ட் ஆன் ஜெனரல் இம்ப்ரஷன். இது ஆக்சுவலா ஹோலிஸ்டிக் ரூப்ரிக்ஸ் தான் நமக்கு ஃபாஸ்டரா பண்ண முடியும். ஈஸியரா பண்ண முடியும். லெஸ் டீட்டெயில்டு ஃபீட்பேக்கா இருக்கும். ஏன்னா, ஹோலிஸ்டிக் ரூப்ரிக் அப்படியே எஸ்ஏவ படிச்சுட்டு அதுக்கு இப்படி மார்க்க குடுத்துருவாங்க. அவ்வளோதான். 4 எக்ஸலன்ட்டா இருக்கு. 3 குட்டா இருக்கு. 2 சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. ஸோ ஃபுல் எஸ்ஏக்கு ஒரே வந்துருதுங்க. கிளியர் தீசிஸ்னா என்னன்னா, அந்த மெயின் தீம். ஓகே. ஸோ இதுதான் இங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ஹோலிஸ்டிக்னா மொத்தமா அதுக்கு ஸ்கோர் பண்றது. ஓகே. அனாலிட்டிக்கல் ரூப்ரிக்ஸ் அதையே பிரிச்சு, பிரிச்சு ஸ்கோர் பண்றது. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது பியர் ரிவ்யூன்னு சொல்றோம். பியர் ரிவ்யூனாலே ஸ்டூடண்ட்ஸ் ஃபீட்பேக் குடுக்கறது. ஓகேவா? அத பியர்னாலே ஸ்டூடண்ட்ஸ் குரூப். இது எதற்கெல்லாம் உதவுதுன்னா, கொலாபரேஷனுக்கு உதவுது. அந்த பசங்க மத்தவங்கள புரிஞ்சுக்க உதவுது. இது பார்க்கும்போது கிரிட்டிக்கல் திங்கிங்கும் வளரும் குழந்தைங்களுக்கு. ஸோ இதுல ஃபார்மல் பியர் ரிவ்யூ நம்ம சொல்றோம். இந்த ஃபார்மல் பியர் ரிவ்யூனா அந்த பசங்க எப்படி கொலாபரேஷன்ல எப்படி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, அது எல்லாமே பசங்க அது ரூப்ரிக்ஸ் செக்லிஸ்ட் இருக்கும். செக் பண்றது, ஒரு டிக் போட்டு செக் பண்றது, இல்ல இது மாரி ஸ்கோர் பண்றது. இன்ஃபார்மல் பியர் ஃபீட்பேக்னா ஒரு கேஷுவலா ஒரு கமெண்ட்ஸ் குடுக்கறது. இங்க வந்து நம்ம கரெக்ட்டா இப்படிதான் மார்க் குடுக்குறோம். இங்க பசங்க கமெண்ட் எழுதுறது. பிளைண்ட் பியர் ரிவ்யூங்கிறது யாருக்கு எழுது ரிவ்யூவர் டசன்ட் நோ த ஆத்தர்ஸ் ஐடென்டிட்டியே தெரியாம எழுதுறது. இப்ப ஏதோ ஒரு டிராயிங் காமிச்சு இதுக்கு மார்க் போடுன்னு சொல்றது. அந்த மாரி. யூஸ்டு ஃபார் இது எதுக்குன்னா டிராஃப்ட் ரைட்டிங், குரூப் டாஸ்க், பிரசன்டேஷன்க்குலாம் இது ரொம்ப உதவும். இந்த பியர் ரிவ்யூ பண்றது. ஸோ அந்த பசங்க கிட்ட நம்ம கேட்கறது. ஸ்டூடண்ட்ஸ் கிவ் ஃபீட்பேக் டூ ஈச் அதர் ஆன் தேர் வொர்க். அதுதான். ஓகேவா? அந்த குழந்தைங்களுக்குள்ளேயே அந்த குழந்தைங்க சொல்லுது. இது இப்படி இருக்கு. இங்க பண்ணலாம். ஓகேவா? யூசிங் செட் ரூல்ஸ் ஆர் கைட்லைன்ஸ். இது பியர் ரிவ்யூ. அடுத்தது நமக்கு இருக்கிறது செக்லிஸ்ட்ன்னு சொல்றோம். இது ஒரு சிம்பிள் டூல். இது எத ரெக்கார்ட் பண்ணுதுன்னா, லேர்னர் ஹஸ் கம்ப்ளீட்டட் ஸ்பெசிஃபிக் ஸ்டெப். இத ப்ராப்பரா பண்றாங்களா? டீச்சர் என்ன பண்ணுவாங்க? செக் பண்ணிட்டே வராங்க. இது பண்றாங்க. இது ஓகே. இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணா. இது ஓகே. இந்த இடத்துல இவ்வளோ பிஹேவியரல் கரெக்ட்டா பிஹேவ் பண்றாங்க. அந்த மாரி. ஓகேவா? ஸோ இது பிராக்டிகல் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் டாஸ்க்க பாக்குது. ஸ்டூடண்ட்ஸோட பிஹேவியர செக் பண்றாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எதனா பண்ணும்போது, அந்த லேர்னிங் ப்ராக்ரஸ் அவங்க பண்ணும்போது, ஓகேவா? இந்த குழந்தைக்கு இந்த லேர்னிங் அவுட்கம் இப்போ வந்துச்சு. நெக்ஸ்ட் மந்த் இது வந்துச்சு. அதுதான் செக்லிஸ்ட் வேற ஒண்ணுமே இல்ல. அந்த மாரி பண்றது ஒண்ணு. ஒரு அசஸ்மென்ட் டூல். அந்த அசஸ்மென்ட் டூல்னாலே என்னது? அந்த குழந்தைய பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு டீச்சர் யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஒரு டூல் மாரி கையில ஒரு டெஸ்ட்ன்ற டூல் அவ்வளோதான். இது டாஸ்க் பேஸ்டா பண்ணலாம். ஸ்டூடண்ட் கரெக்ட்டா பண்றாங்களா? ஒரு டாஸ்க் டூ கம்ப்ளீட் யர் டாஸ்க். ஸ்கில் பேஸ்டா பண்ணலாம். அந்த குழந்தை எப்படி அந்த ஸ்கில்ல பண்ணுது? அந்த பிஹேவியர் அந்த குழந்தை எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுது? யூஸ்டு ஃபார் பிராக்டிகல் டாஸ்க் யூஸ் பண்ணலாம். அப்சர்வ் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது ரேட்டிங் ஸ்கேல்ன்னு சொல்றோம். ரேட்டிங் ஸ்கேல். ரேட் பண்றது 1 டூ 5ல இருக்கு. இந்த குழந்தைக்கு இவ்ளோ மார்க். அதுதானே நியூமெரிக்கல். நம்ம எவ்வளோ பண்றோம்? 1, 2, 3, 4, 5 இது ரேட்டிங் குடுக்குறோம் இல்லையா? அதுதான். மெஷர் ஹவ் மச் ஆர் ஹவ் வெல் யூர் ஸ்டூடண்ட் ஷோஸ் எ சர்டைன் ஸ்கில்லா இருக்கலாம், பிஹேவியரா இருக்கலாம், அந்த குவாலிட்டி. அந்த குழந்தைக்கு இது எவ்வளோ தெரியுது? இந்த குழந்தை இது எப்படி வந்து அது வந்து அது கரெக்ட்டா அது பண்ணுது. அது எல்லாமே இருக்குல்ல ரேட்டிங் ஸ்கேல் அதுதான். இது டீச்சர் நியூமெரிக்கல் ஸ்கேல்ல பண்ணலாம். இல்ல டிஸ்கிரிப்டிவ் ஸ்கேல்ல எழுதலாம். ஆல்வேஸ், சம்டைம்ஸ், நெவர் அந்த மாரி இருக்கும். அதுவும் ரேட்டிங்ல வரும். ஓகேவா? கிராஃபிக் ஸ்கேல்னா கிராஃப்ல மார்க் மாரி இப்படி ஏறுறது, இறங்குறதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரியும் பண்ணலாம். விஷுவல் ஸ்லைடிங் ஸ்கேலாவும் பண்ணலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றோம்? பசங்களோட ஆட்டிட்யூட் செக் பண்ண, சாஃப்ட் ஸ்கில்ஸ் எப்படி பேசுது? எப்படி மத்தவங்கள மூவ் பண்ணுது? பிரசன்டேஷன், பிஹேவியர் இதுக்கெல்லாம்.
இப்போ டீச்சர் என்ன பண்ணலாம், மைட் யூஸ் எ ஸ்கேல் ஃப்ரம் 1 to 5 யூஸ் பண்ணா, ஹவ் கான்ஃபிடென்ட்லி ஸ்டூடெண்ட் கிவ்ஸ் எ பிரசன்டேஷன். 1னா நாட் கான்ஃபிடென்ட் அட் ஆல், 5னா வெரி கான்ஃபிடென்ட். இந்த மாதிரி அதுக்கு ஒரு ரேட்டிங் இருக்கும். அதுக்கான ஒரு ஃபீட்பேக் இருக்கும். அதை வந்து குழந்தைக்கு எழுதுறது ரேட்டிங் ஸ்கேல்னு சொல்றோம். ஸோ இந்த மொத்தம் எத்தனை ஸ்கேல்ஸ்? 7 ஸ்கேல்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு இதில் அசஸ்மெண்ட்க்கு. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நம்ம யூனிட் 7 கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஓகே, இதுல ஃபுல்லா நம்ம என்ன பார்த்தோம்? இவாலுவேஷன் பத்தி தான் ஆக்சுவலா. கம்ப்ளீட் இவாலுவேஷன் பார்த்துருக்கோம். ஒரு டெஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி எப்படி அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ரிலையபிலிட்டினா என்ன? வேலிடிட்டினா என்ன? அதோட டெஸ்ட்டோட மெத்தட்ஸ்லாம் என்ன? அதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும்? அதெல்லாம் தான் இப்போ பார்த்தோம் ஃபுல். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. எல்லா வீடியோஸும் பாருங்க. ஓகேவா? மத்த வீடியோஸ் எல்லாமும் கம்ப்ளீட்டா பாருங்க. ஸ்பீட் பண்ணி பார்த்தாலும் பரவாயில்ல. பட் வீடியோவ கம்ப்ளீட்டா பார்த்தா மட்டும் தான் எல்லா கான்செப்ட்ஸ பத்தின கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. மேம் நான் இதான் மேம் ஃபர்ஸ்ட் டைம்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிடிஎஃப்ஸ் எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா 6363048562 இது எடியோம் அகாடமி. இது எங்களோட ஃபோன் நம்பர் இது. இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இந்த இது நம்ம ஒரு 10 யூனிட்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, இதே பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு நாங்க கன்டென்ட் அப்லோட் பண்றோம். நீங்க அங்கருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு படிக்கலாம். ஓகேவா? நெறைய பேர் மேம் இத படிச்சா போதுமான்றது கண்டிப்பா எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் படிங்க. பின்னாடி கொஞ்சம் எம்சிக்யூஸ்லாம் நம்ம பண்ண போறோம். ஈவன் இதுல எதனா சின்ன சின்ன இது நம்ம விட்டுருந்தாலும் டாபிக்ஸ் அதுல இன்னும் நான் ஆட் பண்றேன். கண்டிப்பா இது நமக்கு போதும் எஜுகேஷன் நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன். நல்லா பண்ணுங்க.